வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்டின் கார்டன் கிரஸ்ட் கோயம்புத்தூர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்றைய நீயா நானா பேசவிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆதிகாலம் தொட்டு பேசப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம், காதல், லவ். ஆனால் அது பேசி பேசி தீராத விஷயம் இந்த உலகத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னா அது லவ் அப்படின்னு சொல்லலாம். முன்னால் ஒரு பொண்ணு நான் காதலிக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே சொல்லிச்சு அப்படின்னா அப்படியே வீடே வெடிக்கும். இப்போ காதலை ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு நிலை மாறி இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் டோன் எடுத்த மாதிரி ஒரு கட்டத்தில் தெரியுது. காதலை பற்றின பேச்சு வீட்டுக்குள்ளே எப்படி மாறி இருக்குன்னா, நீ இப்படி லவ் பண்ணி நான் நினைக்கவே இல்லையம்மா அப்படின்னு அப்பா ஒரு சாஃப்ட் டோனில் அதை முன்வைப்பார். இன்றைக்கி பேச போகிற விஷயங்கிறது இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். காதல் குறித்த அணுகுமுறை எப்படி மாறி இருக்குன்னு ரொம்ப துணிச்சலாக ரெண்டு தரப்புலேயே வந்திருக்காங்க. இந்த பக்கம் இருக்கவங்கலாம் அப்பாக்கள் அம்மாக்கள் கொஞ்சம் பேர், சில அப்பாக்கள் இருக்காங்க. அவர்களுடைய பெண் பிள்ளைகள் இந்த பக்கம் இருக்கிறாங்க. நான் காதல் திருமணம் செய்து கொள்ளவும் வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் பிள்ளைகள், அதை எதிர்கொள்ளுகிற, அதை பார்க்கிற அவர்களுடைய அப்பா அம்மாக்கள் இன்னொரு பக்கம். ஸோ முதல்ல நான் ஒரு கேள்வி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ரெண்டு தரப்புக்குமே. ஆக்சுவலாக லவ் பண்ணுறோம் அல்லது இந்த ஐடியாவில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் லைட்டாக போட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் டபால்னு ஒரு நாள் சொல்லி நெஞ்சு வெடிக்காமல் அவங்க பத்திரமா இருக்க முடியும். ஸோ தட் எப்படி மறைமுகமாக நான் லவ் பண்ண வாய்ப்பு இருக்குது அல்லது லவ் மேரேஜ் பண்ணத்தான் விரும்புகிறேங்கிறது எப்படியெல்லாம் மறைமுகமாக உங்களுடைய வீடுகளில் சொல்லுவீர்கள். எப்படி கொடுங்க, அந்த பிள்ளைகிட்ட கொடுங்க வரிசையாக. அதுக்கெல்லாம் ஐடியா வச்சுருப்பீங்க. இல்லை இருக்கவங்க டக்குன்னு வாங்கி சொல்லலாம், லைட்டாக சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்காத மாதிரியே நடிப்பாங்க. அம்மா ஜாலியா பேசிட்டு இருக்கும் போதே அப்படி போட்டோஸ் காமிக்கிறது, அம்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எடுத்திருக்கோம், அப்படி ஜாலியா இருக்க டைம்ல ஏதாவது ஒரு பிட்டை போட்டு விடுறது, நிறைய அப்படி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசுறது, அதுக்கப்புறம் அப்படியே இடையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மெதுவா வந்து அம்மா இப்படி ஒரு பையன் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி, அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பார்ப்போம், அம்மாவோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு. அந்த நேம் சொல்லும் போதே வந்து ஒரு பையன் நேம் சொல்லும் போது அம்மா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அது கொஞ்சம் ஃபேஸ் மாறுற மாதிரி இருந்தா அவ்வளோதான் அப்படியே எஞ்சி ஓடிடுறது. கொஞ்சம் ஏதாவது கேட்குற மாதிரி இருக்காங்க அப்படின்னா வந்து அப்படியே நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, வேற எப்படியெல்லாம் மறைமுகமாக உங்கள் அபிப்பிராயத்தை வீட்டுக்குள் சொல்ல ஆரம்பிப்பீங்க? குரூப்பாக பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி மட்டும் பர்டிகுலராக சொல்கிறது. இவன் தாம்மா அப்போ அங்கே போனப்போ இந்த மாதிரி பண்ணான், இந்த மாதிரி பேசினான், இந்த இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி காமெடி பண்ணுவான், இவன் பண்ணால் எல்லாரும் சிரிப்போம் அப்படின்னு குரூப்பாக பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கப்ப அவனை மட்டும் பர்டிகுலராக எடுத்து அம்மா கிட்ட சொல்கிறது. அது ஓகே. வேற வேற அப்பா கிட்ட இருக்க குவாலிட்டிஸ்லாம் அதே மாதிரி அந்த பையன்கிட்ட பார்த்தம்மா அப்படின்னு சொல்கிறது. எங்கள் அப்பாலாம் இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸிங் கோட் தான் போடணும், இல்லை அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோட் போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை அகேன்ஸ்ட் பண்ணி நான் போட்டு போவேன். ஸோ அம்மா நீங்கள் எனக்கு திட்டின மாதிரி அந்த இந்த ஃப்ரெண்டுமா இந்த பையன் கூட சொன்னாமா, நீங்கள் சொன்ன மாதிரியே சொன்னாமா, அதாவது அம்மாவோட டேஸ்ட்டுக்கு தான் அந்த பையன் இருக்கான். ஆமாம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டேஸ்ட்டில் உங்கள் டேஸ்ட்டில் லைட்டாக அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி இன்டிமேட் பண்ணுறது, அப்படியே சைடில் சொல்கிறது. ஆனால் அப்படி தான் இருப்பாரா இல்லை போட்டு விட்றதானா? இல்லை இருக்கிறதா சொல்லுவேன், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இல்லை, இப்படி இருக்கிற மாதிரி தான் பார்ப்போம், அப்படி இருக்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஓகே. வேற எப்படியெல்லாம் உங்களுக்கு ரெண்டு இருக்கு, காதலனை சொல்லுவது ஒன்று, காதல் திருமணம் செய்யத்தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வீட்டுக்குள்ளே சொல்கிறது ஒன்று. இந்த ரெண்டையுமே நீங்கள் சொல்லலாம். இதை எப்படி வீட்டுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்பீங்க? எப்படின்னா எங்கள் அம்மா ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா டக்குன்னு போய் மாமா இவன் தான் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ஓகே அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன் நான். எது பிடிக்கும் சார் இது காமிச்சிட்டதோ இவங்க தான்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்கள்கிட்ட தான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், நீ சொல்லவே இல்லை நான் தான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சடனாக அவங்க கவனிக்காமல் இருக்கப்ப சொல்லிட்டு அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிரு. ஸோ அவங்களுக்கு இருக்கும் இந்த பையன் அந்த மாதிரி. ஓகே, அதாவது அவங்க நோ சொல்ல எஸ்ஸும் சொல்ல, ஆனால் பின்னால் நம்ம சொல்லிக்கலாம், அன்னைக்கு தான் காட்டுச்சனே அப்படின்னு. இவ்வளோ திட்டம் வச்சுருக்கீங்க. இப்போ குடும்பத்தில் வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அவங்களுடைய லைஃப் சரியில்லை அப்படின்னும் போது நீங்கள் என்ன அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிங்க, லவ் மேரேஜ் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கருத்து, அந்த கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணுறது. இப்போலாம் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் ஃபெயில் ஆயிடுது, லவ் மேரேஜ் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே. வேற ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எது மாதிரி கிஃப்ட் பண்ணலாம், ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொஞ்சம் பில்டப் கொடுக்கறது. கொஞ்ச நாள் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் மம்மி இங்கே பாருங்க இதான் என்னோட கிஃப்ட், நான் ப்ரெசென்ட் பண்ணது, இது மாதிரி இது பிடிச்சதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் இன்டெரக்டாக சொல்லிகிட்டே வருது. ஓகே. வேற காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்பதை வீட்டுக்குள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீர்கள்? இன்கேஸ் வீட்டில் யாராவது லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீட்டில் அப்படி சும்மா ஜாலியாக அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கும்போது அம்மா இன்கேஸ் நானும் லவ் மேரேஜ் பண்ண நீ என்னமா பண்ணுவேன், ஆனால் நீ தில்லாலங்கடிமா நீ. ஆனால் இந்த பொண்ணு முதல்ல இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இது மாதிரி ஒருவேளை நானும் லவ் பண்ணா அப்படின்னு என்னமா பண்ணுவேன். இன்கேஸ் வந்து அண்ணாக்கு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, அம்மா அண்ணாக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அவங்க ஒரு ஓகேன்னு சொல்லிட்டு இன்கேஸ் நானும் அந்த மாதிரி பண்ணுறேன் என்னமா பண்ணுவேன்னு ரியாக்ஷன் பார்க்கணும். கொஞ்சம் ஒரு மாதிரி போச்சுன்னா அதோட அந்த இடத்த விட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுவேன். கொஞ்சம்னா அப்படியே கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்க பொண்ணு அப்படி கேட்டா என்னம்மா செய்வீங்க? ரியாக்ஷன் அப்போ பார்ப்போம். இல்லை வேண்டாம் எங்கம்மா நீ சொல்லு, எப்படி சொல்லுவ? என்ன சொல்லு,
ரூபமாம்மா வந்து லவ் மேரேஜ் பண்ணாங்களே, இன்கேஸ் நம்ம வீட்டில் நானும் அந்த மாதிரி பண்ணேன் என்னம்மா பண்ணுவேன்? சார் நான் அதுக்கு சம்மந்தம் பண்ண மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக போன் ஒயர் வந்து 4 மாசம் ஆச்சு. இல்லை ஆக்சுவலாக வந்து இல்ல, இப்படி சொல்லிவிட்டாங்க. இப்ப அம்மா எனக்கு தெரியுமா உங்களை நம்ம மகுடி ஊதி அப்படி எப்படி வாசிக்கணுமோ அந்த மாதிரி வாசிச்சு கண்டிப்பாக கன்வின்ஸ் அப்படி பண்ணிடுவேன். convince பண்ணி கண்டிப்பாக கொண்டு கன்வின்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இன்னும் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது அவங்கள இன்வைட் பண்ணுறது, ஸோ அவங்கள மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கறது, அப்போ அவங்கள பற்றி மட்டும் வீட்டில் பேசுறது அதிகமாக. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அப்போ ஃப்யூச்சரில் சொல்லும்போது நான் தான் சொல்லியிருக்கேன்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்க தான்மா அப்படின்னா, ஸோ அந்த டைமில் வந்து அவ்வளோ ஓகே. அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் தான் இன்ட்ரோ சும்மா சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டே இருந்தால் அவங்களுக்கும் பிடிச்சிரும்ல. ஓ ஓகே. அதாவது ஸ்பெஷலாக நீங்கள் அவரை கவனிக்கங்கிறத கவனிக்க வைப்பீங்க. ஓகே. வேற வேற எப்படி இது மாதிரி தான் யதார்த்தமாக பண்ணுவோம் கொஞ்சம். வேற நான் மோஸ்ட்லி வீட்டில் சாங்ஸ் கேட்பேன். ஓகே, லவ் சாங்காக போட்டு கேட்குறது. அது பொம்பளை பிள்ளை ஒரு குறிப்பிட்ட வயசில் லவ் சாங்காக தான் நம்ம கேட்கும். இல்லை மோஸ்ட்லி ரிப்பீட், அதுவும் ஒரு சாங்கு ஒரு லைனு அந்த லவ்வை பற்றி சொல்கிற லைனு அது திருப்பி திருப்பி பாடிட்டே இருக்குது. நான் மோஸ்ட்லி குளிக்கும் போதெல்லாம் பாடிட்டே குளிப்பேன். அதுவே திருப்பி திருப்பி பாடுறது கேட்கும், நல்லா கேட்கும், வெளியே கேட்கும். அது பாடிட்டே இருக்குது. அந்த மாதிரி பண்ணால் அவங்க ஓ பொண்ணு லவ்ல இருக்கா போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. நான் வந்து லவ் மேரேஜ் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். நான் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனது தான். நீங்கள் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனவர்? அப்பா இன்னும் ஃபீல் பண்ணுவார், ஐயோ வித்யா பப்பர்லையே அப்படின்னு. எங்க அப்பா இன்னும் ஃபீல் பண்ணுவார். அன்னைக்கு ஒரு நாள் நைட்ல அப்பா என்ன இவ்வளவு ஃபீல் பண்றாருன்னா இத கேட்டு உங்க அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க? அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கே தெரியும். ரைட். அடி மேக்ஸிமம் விழுந்துருச்சாட்டு இருக்கு. இதுக்கு மேல விழுக வாய். சோ ஒரு குறிப்பிட்ட பாடலை திரும்ப திரும்ப பாடுறது மூலமா பொண்ணு ஏதோ லவ் பண்ணுது போலுங்கிற ஃபீலை கிரியேட் பண்றது. லவ் சாங்ஸ். லவ் சாங்ஸ், ஒன்லி லவ் சாங்ஸ். வேற வேற வீட்டுக்குள் காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அல்லது காதலிக்கிறேன் அப்படிங்கறத எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க மறைமுகமா? இப்போ ஒரு படம் பார்த்துட்டு இருப்போம் சார். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பையன் நல்லா நடிக்கிறான்ல, எவ்வளோ எமோஷ்னலாக இருக்கான், அப்போ பார்த்துட்டுமா அப்படின்னு கேட்பேன் அம்மாவை. அந்த மாதிரி பையனை பார்த்துட்டுமா? எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க நம்ம கேஸ்டா பாருடி ஓகேடி அப்படின்னு. எல்லாம் லவ் பண்ணுங்க, ஆனால் எங்க காஸ்டா பார்த்து பாரு லவ் பண்ணுங்க. பண்ணுறதும் பண்ணுறேன், என் கேஸ்டா பார்த்து பண்ணுறீ அப்படின்வாங்க. எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் பையன் பார்த்துட்டே இருக்கேன் கிடைக்கவே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு. அப்போ நான் சொல்வேன், நீ ஏமா இவ்வளோ கஷ்டப்படுற, நானே ஒரு பையன் வேணா பார்த்துட்டுமா அப்படின்னு கேட்கறது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீ கவலைப்படாதம்மா நானே பார்க்குறேன் தாங்க சொல்லி. நீ கவலைப்படாதம்மா நானே பார்க்குறேன், வெயிட் பண்ணுமா, நல்ல மாப்பிள்ளையா நான் பார்ப்பேன். நீ யாரையெல்லாம் கொண்டு வந்து நிற்க வச்சு தலையில் மண்ணை வாரி போட்டுறாத. எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, மாப்பிள்ளை உனக்கு எப்படி வரணும், உன்னை எப்படியெல்லாம் வச்சுக்கணும், எப்படி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுன்றது எனக்கு தெரியும். நீ எதையாவது கொண்டு வந்து நிற்க வச்சிடாத, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் சார். நான் அவ்வளோ எங்கள் அம்மாவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு தெரியும் இல்லை சார். அப்படி யாரையும் நான் கூட்ட வந்து நிறுத்திட மாட்டேன்னு நான் சொல்லுவேன். அப்போனா கொஞ்சம் பார்க்கணும், நம்மளுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும் அவங்க கொண்டு வர்றவங்கள. நான் தானே சார் வாழ போகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நானா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற. எனக்கு அம்மா பிளேட்டுமான்னு சொல்ல போகிறேன் சார். சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்கணுன்றாங்க, ஏன் அப்போ அவங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க நினைக்கக்கூடாதா? பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும் சார், எங்களுக்கும் பிடிச்சிருக்கணும்ல, அவங்க அப்பாவுக்கும் பிடிக்கணும், எனக்கும் பிடிக்கணும், அவங்க ஃபேமிலி பார்க்கணும், பேக்ரவுண்டு பார்க்கணும், நல்லா வச்சுப்பாங்களா, வசதி இருக்கா, நம்ம பொண்ணு போனால் நல்லா வாழுமா, எல்லாம் பார்க்கணும்ல சார். இவ யாரையாவது ஒருத்தர் கொண்டு வந்தோமா நான் பண்ணிக்கிறேன்னா பண்ணி வச்சிட முடியுமா சார்? கடைசி வரைக்கும் இருக்கணும்ல. அப்படி யாரையும் நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல சார். அவங்க உனக்கு என்ன தெரியும், எங்களுக்கு தானே தெரியும். இவ்வளோ நாள் வச்சுருந்தவன் எங்களுக்கு தெரியாதா? 23 வயசு வரைக்கும் வச்சுருந்தவன் எங்களுக்கு தெரியாதா? 10 நாளில் நீ ஒரு ஆளை கொண்டு வந்து அம்மா பாருமானா எப்படி பார்க்க முடியும்? அவ்வளோ இம்மெச்சூர்டாக நாங்கள் இல்லையே சார். யாரையோ ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்கள் சொல்லலை. நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஓகே சொன்னால் தான் நாங்கள் பண்ணி போகணும்னு நாங்கள் சொல்கிறோம். கூட்டு வாமா பார்க்கலாம். கூட்டு வாமா பார்க்கலாம், இதானே உங்களுக்கு தேவைப்பட்டது. பையன் எப்படிமா? என்ன சொன்னடி கேட்கல? நல்ல பையன் நீ தான் சொல்லுவேன், கெட்டவனா இருந்தா கூட உனக்கு பிடிச்சிருச்சுன்னா அவன் நல்லவன் தான் சொல்லுவேன். நான் தானே பார்க்கணும் நல்ல பையனா இல்லையான்னுட்டு. அட நல்லவங்கிறதுக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? நல்லவங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கணக்கு வச்சுருப்பீங்களா? வாட் இஸ் கால் நல்லவன்? நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு நிறைய போட்டு நல்லா பண்ணுவோம் சார். சரி, நல்ல 100 சவரம். ஏமா நல்லவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா? அந்த கெப்பாசிட்டி அவங்க வீட்லயே இருக்கணும், அந்த வசதி. நல்லவனா பணக்காரனா இருக்கணும். ஆமா சார். பணம் மட்டும் லைஃப் கிடையாது சார், அதோட சார் வாழ போறோம். ஆமா சார், கரெக்ட் தான் நீங்க சொன்னீங்க. ஆக நான் இருக்கேன், ஏற்கனவே உங்களுக்கு பையனை தெரியும், நீங்க நோ சொல்லிட்டீங்க, மறுபடியும் அந்த பிள்ளை என்னைய வச்சு முடிக்க பாக்குது. என்ன இந்த ஒரு அப்பாவிய இதே வேலை உங்களுக்குலாம் நீ சொல்ற கேட்க மாட்டேங்கிறாங்களா? அப்படி இல்ல, டைலமோல இருக்காங்க. மைக் டைலமோல இருக்காங்க சார். அந்த பொண்ணு நல்ல பையன்ங்கடாப்ல, நீங்க பணக்காரனா இருக்கணுங்கிறீங்க. பணம் ஃபர்ஸ்டா கேரக்டர் ஃபர்ஸ்டா?
இப்போ இந்த காலத்துக்கு பணம் தான் சார் ஃபர்ஸ்ட். பையன் தண்ணி அடிச்சா பரவாயில்லையா? பணக்காரன் நம்ம பார்க்கும்போது சரக்கு எல்லாமே அடிப்பான். பார்ப்போம்ல சார். தண்ணி அடிக்காத பையனாவும் பார்ப்போம். அதாவது பணக்காரன், குடிக்காத, நல்ல தங்க புள்ள, வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போற, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற, காலையில அம்மா அப்பா காலில் விழுகிற, அப்படி ஒரு பையனை செய்யணுமா? அதனால தான் சார் 2 வருஷமா தேடி இருக்கேன். எனக்கு இல்ல கிடைக்கல. அது கிடைக்காதுமா. 2 வருஷம் இல்ல 20 வருஷம் தேடினாலும் நீங்க சொல்ற கேட்டகரியில ஒரு பையன் கிடைக்க மாட்டான். 23 வருஷம் அந்த பொண்ணை வளர்க்குறோம். அந்த பொண்ணு ஆயிருந்ததுல இது பண்றோம். நாங்க வளர்த்து கொண்டு போய் ஒரு மாப்பிளைய பார்த்து, நல்ல மாப்பிளைய பார்த்து ஒரு 6 மாசம் இருந்து அவனை பத்தி நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் அந்த பொண்ணை நாங்க கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். 23 வருஷம் வளர்த்த எங்களுக்கு உங்களுக்கு நல்ல இடம் பார்த்து கட்ட தெரியாதான்னு கேக்குறாரு. அவங்க 6 மந்த்ஸ் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க சார். அதுக்கப்புறமா அந்த பையன் நல்லா இல்லைன்னா அவன் ஏதோ தப்பு பண்ணுறான், அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த வயசில் வந்து தகுதியான மாப்பிள்ளையா அப்படின்னு பார்க்கறதுக்கான இது பக்குவம் பத்தாது. அப்பா அம்மாவுக்கு வந்து வயசு இருக்குது, அனுபவம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாப்பிள்ளையை, அந்த குடும்பத்தை, அதனுடைய சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சு என்னென்ன வகையில் நமக்கு பொருத்தமாக வருவாங்கிற ஒரு பக்குவம் நமக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லி எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது, பக்குவம் இருக்கிறது. உங்களுக்கு அந்த பக்குவம் கிடையாதுங்கிறார். கரெக்டாக பதில் சொல்லணும் சார். அவங்க அனுபவம் இருக்குது, பட் எல்லாமே ஓல்டாக இருக்குது. அனுபவம் இருக்கு, ஓல்டாக இருக்குது. அப்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பாங்க. ஒரு 35 வருஷம் முன்னாடி அவங்க யோசிச்சாங்கன்னா அப்போ மாப்பிள்ளை கிட்ட என்ன பார்ப்பாங்க? மணி மட்டும் தான் பார்ப்பாங்க. பட் ஆனால் இப்போ இருக்க பொண்ணுங்க அது மட்டும் பார்க்கறது இல்லை. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்க்குறாங்க, அவங்க அழகாக இருக்காங்களா பார்க்குறாங்க. இப்போ அவங்க இப்போ அப்போ பார்க்கும்போது மணி வருதான்னு தான் பார்ப்பாங்க. அது எந்த வழியில் வருது அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. இப்போ பார்க்குறவங்க அவன் ஜாபே போகிறதா இருந்தாலும் ஒரு ஸ்டைலான ஜாப் இருக்கா. இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம உன் ஹஸ்பண்ட் எங்கே வேலை பார்க்குறா சொன்னால் ஒரு ஸ்டைலான ஜாப் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் தான் பக்குவம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. புரியுதா இல்லையா? இதைத்தான் பக்குவமின்மைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒழுங்கான வேலையா, நிலச்சிருக்கிற வேலையான்னு தான் பெரியவங்க பார்ப்பாங்க. அவன் ஸ்டைலான வேலைக்கு போகிறானான்னு பார்க்குறதுல நீங்களாம் எப்படி லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுவீங்க? அப்படி நம்ம அப்படி சொல்லிக்கு தான் வெளியில் நம்ம ஆசைப்படுறோம். இப்போ நீங்கள் ஆசைப்படுறது வேறமா, ரியாலிட்டி வேற. இப்போ அவங்க சேலரி இப்போ 50,000 சேலரி பார்த்தாங்கன்னா அவங்க அந்த 50,000 சேலரி வந்து 28 or 30 அந்த மாதிரி ஏஜில் இருக்கும். இப்போ நான் 23ல மேரேஜ் நிற்கிறேன்னா அவங்க 28, 29 அந்த மாதிரி ஒரு பையனை தான் கூப்பிட்டு வருவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி கிடையாது. நான் 26 இப்போ நான் 24க்கு மேரேஜ் ரெடி ஆகிறோம்னா 26க்கு அந்த மாதிரி என்னோட இது நான் இப்போ ஒன்று பிடிச்சிருக்குன்னா அந்த இதில் இருக்கிற மாதிரி வேணும். புற அழகை பார்த்து பயங்கர மாதிரி இருக்குது. என்ன, அதாவது நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு பெண் பார்க்க போகிறாங்கன்னு வைங்களேன். அந்த பெண்ணிட்ட வந்து விளக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க. அந்த பெண்ணு வந்து விளக்கேற்றும் போது நீங்கள் என்ன விளக்கு தான் ஏற்றுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும். அந்த விளக்கு ஏற்றி முடித்தோடனே அந்த பற்ற வச்ச குச்சியை ஒரு ஓரமாக போட்டு வைக்கிறது ஒன்று. அந்த எண்ணெயை வந்து திருடி விட்டு அதை வந்து சில பேர் சிவத்தை தருவாங்க, சில பேர் தலையில் தருவாங்க. இல்லை, இதைத்தான் அவங்க பழைய அப்ரோச்சுங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை என்பது வேறு. ஒரு பெண்ணை அது கரெக்டாக குப்பை தொட்டியில் தான் போடுதா, அதே மாதிரி கரெக்டாக விளக்கு வந்து இதையே தான் பண்ணுதா, அணையாமல் பார்த்துக்குதா அப்படின்லாம் வச்சு ஒரு பெண்ணோட குணத்தை நீங்கள் தீர்மானிக்கிறது ரொம்ப பழசு. ஆனால் ஃபேண்டசியான ஒரு ஜாபா, ஸ்டைலான ஒரு ஜாபான்னு பார்க்குறது உங்கள் பக்குவமின்மையை காட்டுது. இங்கே ரெண்டுமே சிக்கலாக தான் இருக்குது. சில குணாதிசயங்கள்னு இருக்குல்ல, அதுதான் அவனுடைய பாரம்பரியம் என்ன, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன சூழ்நிலையில் வளர்ந்துருக்குறாங்க, எப்படி ஒரு அப்ரோச், இதெல்லாம் தெரியறதுக்கு பெற்றோர்களுக்கு தான் தெரியுமே ஒழிய பெண்களுக்கு தெரியாது. பார்க்குற மாப்பிள்ளை வந்து கேரக்டர் வந்து ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க. இவங்ககிட்ட கேட்டு விசாரித்தோம், அவங்க கிட்ட கேட்டு விசாரித்தோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர அவங்க உண்மையில உள்ள எப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. நான் பழகுனா தான் தெரியும். அது வெளியே பார்த்து 4 பேர் சொல்கிறத வச்சு நமக்கு டிசைட் பண்ண முடியாது. நாங்கள் அவங்கள பழகி பார்த்தா தான் அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அவங்க பழகுறாங்க, அவங்க குணம் சரி கிடையாது, அப்போ அவங்கள விட்டுடுவாங்களா? குணம் சரியா இல்லைன்னா விட்டுற வேண்டியது, விட்டுறாங்க. அப்போ நான் பார்த்துருக்க முடிவு சரியா இல்லை, இப்போ அது சரியான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒருத்தரோட பழகி பார்க்குறீங்க, ஒர்க் அவுட் ஆகலை, விட்டுறீங்க. இன்னொருத்தரோட பழகி பார்க்குறீங்க, ஓகே இல்லைம்மா வேறு வழி. அப்புறம் இன்னொருத்தரையும் நம்ம கண்டுபிடிச்சி தானே கல்யாணம் பண்ணோம். இன்னொருத்தரோட பழகி பார்க்குறோம், பிடிக்கல, விட்ட முடியுமா? வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்டின் கார்டன் கிரஸ்ட் கோயம்புத்தூர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நாங்கள் அவங்கள பழகி பார்த்தா தான் அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அவங்க பழகுறாங்க, அவங்க குணம் சரி கிடையாது, அப்போ அவங்கள விட்டுடுவாங்களா? இப்போ நீங்கள் ஒருத்தரோட பழகி பார்க்குறீங்க, ஒர்க் அவுட் ஆகலை, விட்டுறீங்க. இன்னொருத்தரோட பழகி பார்க்குறீங்க, பிடிக்கல, விட்ட முடியுமா? இல்லை, வீட்டில் பார்க்குற பையனை கடைசியில் கல்யாணம். அப்புறம் ஏன் லாஜிக் எனக்கு புரியலே சார். ஒருத்தவங்க கூட பழகுறோம் சார், லவ்வர் பழகுறோம் சார். எங்களால் ஒரு 6 மாதம் பழகினதுக்கு அப்புறம் தான் சார் ஒரு மனுஷனோட உண்மையான குணாதிசைகள் தெரிய வருமே. அது வரைக்கும் ஒரு லவ்வராக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து இவங்க இப்படி தான் அப்படின்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது.
6 மாதம் நீங்கள் பழகுனதுக்கு அப்புறமா தான் ஒரு லெவலுக்காவது ஓகே இவங்க வந்து ரியல் லைஃப்பில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். சரிம்மா, பழகுனதுக்கு அப்புறம் விட முடியாது சார். பழகுனது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே தெரியாத ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு பதிலாக ஒரு விஷயம், அரேஞ்ச் மேரேஜில் ஒன்றும் உங்களை கண்ணை கட்டி கொண்டு எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல, முன்வழுக்க விழுந்திருக்குலாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது உலகம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் பழகி பார்த்தா எனக்கு தெரியும். ஓகே, பழகி பார்க்குறீங்க, அவன் கெட்டவன் தெரிஞ்சு போச்சு. இப்போ சார் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாற்ற பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அது என்ன, நீங்கள் பழகி பார்த்து கெட்டவனை தானே கல்யாணம் பண்ணுறீங்க? அப்போ நம்ம அப்பாலாம் சண்டியர் தான், ஊரில் வம்பளத்துக்கு தெரிஞ்சவங்க தான், அம்மாக்கள் தான் மாற்றிருக்காங்க. ரைட்டு தானே? அதே தானே அரேஞ்ச் மேரேஜ்லையும். இப்போ ஒருத்தவங்க கிட்ட பழகுறோம்னா எடுத்த உடனே நான் உன்னை லவ் பண்றேன், நீ லவ் பண்ற அப்படின்னு கிடையாது. பேசுறோம், பழகுறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறோம், அதுக்கப்புறம் தான் லவ்னு போகுது. ஈவன் அந்த சர்டன் பீரியட்ல நாங்க புரிஞ்சுக்கிறோம். அப்படி இன்கேஸ் அவங்க வந்து சொல்றாங்க நாங்க வந்து பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் பார்த்துட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 monthsல ஒரு இந்த ஜனவரி மந்த்னா ஸோ ஜூன் மந்த்ல மேரேஜ்னா அந்த 6 monthல நம்மளால எதுவும் பேசி அவ்வளோதான் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் அவங்க எப்படி சார் மாற்ற முடியும்? நாங்க ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்டா பழகிட்டு அதுக்கப்புறம் தானே லவ். ஸோ அந்த மாதிரி சார் போறோம். அவங்க வந்து 6 month நான் பழகி பார்த்துட்டு நான் பார்ப்பேன். ஆனால் அரேஞ்ச் மேரேஜில் வந்து அந்த மாதிரி முடியாதுங்கிறாங்க. ஆனால் சொந்த கம்யூனிட்டியில் பண்ணும்போது நான் அங்கங்கே ஆள் வச்சுருக்கேன் சார். அவன் வீட்டுக்கு வரும்போது எப்படி இருப்பான், அவன் ஒரு பொண்ணுகிட்ட ஒரு அவன் சொந்தத்தில் பேசும்போது எப்படி இருப்பான், அவன் என்னெல்லாம் பண்ணுறான்ட்டு அவனை பற்றி டீட்டெயில் சொல்கிறதுக்கு நான் அங்கங்கே ஆள் வச்சுருக்கேன். என்னுடைய சொந்தம் அங்கே இருக்குது. உங்கள் பொண்ணு உங்கள் சொந்தம் தானேன்னு கேட்குறேன். ஆமாம். அப்புறம் என்ன, அவங்களும் உங்கள் சொந்தம் தான். ஆமாம். அந்த சொந்தம் சொல்லுதுங்கிறீங்க, அதை விட பெரிய சொந்தம் தான் உங்கள் பொண்ணு. உங்கள் பொண்ணு சொல்கிறதும் பாயிண்டாக தான் இருக்கும். அந்த பொண்ணு ஒரு லைன் வைக்குது, என்ன அப்படின்னா, என் நண்பர்கள் கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறான், இவன் நல்ல பையன் மாதிரி தெரிகிறான், அவனோட நட்பாக நான் பழகிறேன், அவனுடைய சுயரூபம் எனக்கு தெரியுது, நான் அவனுடைய நட்பாக அதுக்கப்புறம் நண்பனாக வச்சுக்க மாட்டேன், காதலிக்கவும் போகிறதில்ல. நல்லவன்னு தெரிஞ்ச பிறகு தான் நான் காதலிக்கவே போகிறேன். ஆனால் நல்லவனோ கெட்டவனோ எவனோ ஒருத்தனை நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரே காரணத்துக்காக நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு அந்த பொண்ணு சொல்லுது. அவங்க ஃப்ரெண்டுங்களோட பழகிட்டு நல்லவனா தெரிஞ்சால் மட்டும்தான் காதலிப்பேன் தானே சொன்னாங்க. இப்போ நாங்களும் ஒரு பையனை பார்த்ததுமே இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லலை. முதல்ல அந்த பையனுடைய ஃபோட்டோ வாங்குறோம், அவங்க குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறோம், அதுக்கப்புறம் பொருத்தம் சரியா இருக்கா பார்க்குறோம், அதுக்கப்புறம் இந்த பொண்ணுடைய ஃபோட்டோ அனுப்புகிறோம், அதுக்கப்புறமா வீட்டுக்கு பொண்ணு இட்டுன்னு போகிறதுல மாப்பிள்ளை இட்டுன்னு வரல, 3 பேர் சும்மா போய் மாப்பிள்ளை வீட்டை போய் பார்ப்போம், வீடு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நான் அவங்கள வரவேற்போம். இது பண்றதே ஒரு 3 மாசத்துக்கிட்ட ஆயிடும். அவங்க கல்யாணம் வரத்துக்கிட்டே அது ஒரு 9 மாசம் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் அந்த பையனுடைய ஃபுல் இதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கே நம்ம நிச்சயதார்த்தமே வைக்கிறோம். அப்படி எப்படி இவங்க வந்து உடனே வந்து நாங்க 6 மாசம் பழகினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படி சொல்றாங்க லவ் சொல்லுங்க சார். இவங்க பார்க்குறாங்கன்னா ஆள் வச்சு தான் பார்ப்பாங்க கண்டிப்பாக. இவங்க போய் பார்க்கறது கிடையாது. ஆனால் நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் பேசுகிறோம், அவங்க வெளியே எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஈவன் அவங்க வீட்டில் இருக்கும்போது நாங்கள் ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஈவன் எவ்ரிதிங் நாங்கள் எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். நாங்கள் ஒரு ஆள் வைக்கல. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சரக்கு அடிப்பான், என் ஃப்ரெண்டு தம் அடிப்பான்னு சொல்லிட்டு யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இதுவே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீமில் சொல்லுவாங்க. நீங்கள் ஆள் வச்சு பார்ப்பீங்க, நான் நேரடியாகவே பார்ப்பேன் சொல்கிறாங்க. அப்போ அதுதானே ரொம்ப தெளிவாக இருக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. பேசிக்கா பக்குவங்கிறது என்னன்னா இல்ல இது எப்படி தப்பு இல்ல, அப்ப தப்புனா பதில் சொல்லுங்க. ஒரு டக்குன்னு ரோட்ல போறவங்க தான் மாப்பிள்ளை நாங்க சொல்ல முடியாது. எங்களுக்கு அவங்க யாராவது அறிமுகப்படுத்துவாங்க மாப்பிள்ளைய, அவங்களுக்கு அவங்க அறிமுகம் ஒரு 10 பேராவது எங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. அந்த 10 பேத்துல எல்லாருமே போய் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா ஏமா இந்த பொண்ணை உங்க பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையே உங்க பொண்ணுக்கு பாக்குறீங்கன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு கூட்டத்தில் 20 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 20 ஃப்ரெண்ட்ஸ்ல 15 பேர் கண்டிப்பா போய் சொல்லுவாங்க சார். பிகாஸ் ஃப்ரெண்ட் வந்து லவ் அதுக்கு சப்போர்ட் பண்ணி போய் சொன்னாங்கன்னா ரியாலிட்டி ஒன்னு புரிஞ்சுக்கங்க. சொல்லுவாங்க சார். ரியாலிட்டில ஒன்னு புரிஞ்சுக்கங்களேன். ஒரு 2 பேர் ஒரு குரூப்புக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா பசங்க எப்பவுமே அவங்களை சேர்த்து வைக்க தான் பார்ப்பாங்க. ரியாலிட்டியா தானே? கண்டிப்பா சார். ரைட்டா? அப்படியே சொன்னாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் காலேஜில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தான், உன்னை பார்த்ததுலேருந்து ஆளே மாறிட்டான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் சொந்தக்காரன் அப்படி சொல்ல மாட்டான். உங்கள் மாமனாக இருந்தான்னு வச்சுங்களேன், தாய் மாமனாக இருந்தால் கிடையாது, அவன் 17 வயசில் ஒரு புள்ளையோட ஊர் சுற்றி இருக்கிறான், அவனை கட்டப்படான்னு சொல்லிடுவாங்க. சப்போஸ் எதுனா உங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை ஆச்சுன்னா நாங்கள் அவங்கள பிடிப்போம், அவங்க அவங்கள பார்ப்பாங்க. நீ தானே சொல்ல சரியா? லாக் இருக்குல்லங்க. இப்போ நீ தான் சொன்ன நல்லவேன்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பிடிக்க முடியாது. ஆனா சொந்தக்கார ஒருத்தன் வேண்டாம் நீ சொன்னேன்னு பொண்ணு கொடுத்த வேண்டாம் அப்படி ஆயி போச்சுன்னு பிடிப்பாங்க. பிடிச்சு அவனை பிடிச்சு நாங்க கேட்போம். கேட்கறதுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்கு. நீங்க ஏன் பாஸ்ட பாக்குறீங்க? பிரசன்ட்டா பாருங்க, ஃபியூச்சரை பாருங்க. நீங்க சொல்லிடுறீங்க, நீங்க 4 பேர் சொல்றத பத்தி நீங்க வச்சா நாங்க தான வாழ போறோம். நீங்க என்ன ஃபியூச்சர்? எத்தனை வருஷமா உங்களுக்கு அவன தெரியும்? நான் கேக்குறேன். எத்தனை வருஷம் தெரியும், எவ்வளவு மாசம் தெரியும்ங்கிறது மேட்டர். என்ன 4 வருஷம் காலேஜ் தெரியுமா? 4 வருஷம் காலேஜுக்கு நீங்க போறீங்க. 3வது வருஷத்துல நீங்க 2 பேரும் அறிமுகமாக போறீங்க. 4வது வருஷத்துல நீங்க லவ் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க 10 பேர் இருக்காங்க. சரியா? அந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள அவனை பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் என்ன தெரியும்?
2 வருஷத்துல அவனை பத்தி தெரியும்னு சொல்லல நாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் தான் என்ன? அந்த கொஞ்சம் கொஞ்சம் தான் என்ன சொல்லுங்க? அந்த கொஞ்சம் கொஞ்சம் என்ன? உங்களால மட்டும் அவனை பத்தி கண்டுபிடிச்சிட முடியும். அவனை வந்து நாங்க 20 25 வருஷமா அவனை 23 வருஷமா அந்த ஃபேமிலிக்கு அப்பா அம்மால இருந்து பார்த்தவங்க தான் எங்களுக்கு சொல்றாங்க மாப்பிள்ளை. ஊரார் சொல்றதை நம்புறீங்க. உங்க பொண்ணுங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 10 வருஷமா 4வது மனுஷனை வச்சு கவனிக்கிறதும் நாங்க 2 வருஷமா 3 வருஷமா கூட இருந்து கவனிக்கிறதும் வேற. நீங்க என்னதான் நீங்க இது பண்ணாலும் நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்றீங்கல மாட்டேன் சார். அதுதான் சார் நல்லவனோ கெட்டவனோ நாங்க பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை தான் சார் எங்களுக்கு வேணும். நல்லவனோ கெட்டவனோ நாங்க பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை தான் சார். நாளைக்கு நாங்க தான் சண்டை போட்டு அடிச்சோம் பிடிச்சு போய் என்ன பண்ண அப்ப நீங்க தலையிட மாட்டீங்க. நாங்க தான் வருவோம். போயிடுவீங்க. இல்லம்மா முன்னாடியே நாங்க தான் வருவோம். எங்க வருவீங்க? கல்யாணம் ஆயிடுச்சா நீ அவன் கூட தான் இருக்கணும்னு சொல்லுவீங்க. அப்ப நாங்க என்ன கஷ்டப்படணும் சார்? நான் 21 வருஷமா நாங்க வளர்ந்து 21 வருஷமா இது வளர்த்தோம். நீதானா? காதல் மோதல் யார் அந்த பிள்ளை மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். ஒரே ஒரு கேள்விதான். ஃபைனலா நீங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. என்னன்னா நல்லதோ கெட்டதோ நான் பாக்குறவனை தான் கட்டணும். ஏன் இந்த அடமன்ஸ்? நல்லவ மாதிரி வேஷம் போட்டா என்ன பண்ணுவீங்க? ஏன் நீங்க பாக்குற மாப்பிள்ள நல்ல மாதிரி வேஷம் போட்டா? ஆனா அவ சட்டை எங்க வச்சு நடுவுல போய் கேப்பா சார். இல்லம்மா நான் என்ன கேக்குறேன், நல்லவனோ கெட்டவனோ நீங்க சொல்றவன கல்யாணம் பண்ணியாச்சு, நாளைக்கு அவன் கெட்டவன்னு தெரிஞ்சு போச்சு, நீங்க இழுத்து வச்சு கேள்வி கேட்பீங்க. என்ன புண்ணியம்னு கேக்குறேன். நீங்க அதுக்கப்புறம் இழுத்து போட்டு அடிச்சா என்ன, தூக்கி போட்டு மிதிச்சா என்ன, யாருக்கு என்ன? அவன் தான் கெட்டவனாச்சு. புத்தி சொல்லுவோம் சார், அவனுக்கு புத்தி சொல்லுவோம் சார். நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாரும் இப்ப என்ன சொல்றீங்க மறுபடியும்? அந்த பிள்ளைட்ட மைக்க புடுங்கத சத்தன ரீ. என்ன ஆனாலும் சரி நல்லவனோ கெட்டவனோ நான் பாக்குறவனை தான் நீ கட்டணும்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு நீங்க வைக்கிற கணக்கு என்னன்னா, நாளைக்கு அவன் கெட்டவனா இருந்தா இருக்க முடியாதுங்க சார். எப்படி அப்படி பாரு, எப்படி பாக்குற நாளை கல்யாணம் பண்ணி ஜட்ஜ் பண்றீங்க? உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குல, அதே நம்பிக்கை எனக்கு இருக்காதா? நான் பாக்குறவன் நல்லவனா தான் இருப்பான், நான் அடிச்சு சொல்ல மாட்டேன். அது எப்படி உனக்கு நல்லவனா? உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? நான் கேக்குற ஒரே வார்த்தை, உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? இப்ப மெச்சூரிட்டி வயசு உங்களுக்கு என்ன? 19 வயசுல இருந்தா உங்களுக்கு இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? நாங்க வாழ்ந்துட்டோம், பாக்குறீங்க. நாங்க வாழ்ந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்கு தெரியும். அப்ப உங்க பொண்ணு கண் கலங்கி உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க, உங்க பொண்ணு கண் கலங்கி வந்து நிக்குது, நம்ம பார்த்து வச்சோம்னா அப்ப நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டோம். நாங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துவோம். நான் சொல்றது ஈஸி. சொந்தத்தை கூப்பிடுவோம். பொழுது ஐயோ நம்ம பார்த்து வச்ச வாழ்க்கையாச்சு நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. பண்ண மாட்டோம். அவங்க மாமியார் மாமனார் யாரு சொந்தம் எல்லாத்தையும் கூப்பிடுவோம். வாழ போறோம், மாமியார் மாமனார் கூட வாழ போறோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வாழ போறோம், இல்ல சொந்த ரிலேட்டிவ்ஸ் சித்தப்பா சித்தி கூட வாழ போறோம். அவனும் நானும் தான் வாழ போறோம். எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யாரும் வரக்கூடாது, அவ்வளவுதான். நான் பாக்குற பையனை தான் என் பொண்ணு கட்டிக்குவான்னு உங்க அம்மா உறுதியா சொல்றாங்க. ஓகே தானே? சரி, அது நல்லா தான். சப்போஸ் அவங்க நான் வாழல என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் அப்புறம் அது கிடையாது. அவனை எனக்கு பிடிச்சிருக்கணும். எனக்கு பிடிச்சாதான் அவனை கல்யாணம் பண்ணி கேட்டுட்டு தானே சார் கல்யாணம் அது எப்படிமா உனக்கு எனக்கு கேட்காம? பிடிச்சாதான் பிடிச்சனா ஓகே சொல்வேன், இல்லனா இல்லன்னு சொல்வேன் சார். அவனை பார்த்து பேசி இப்ப இந்த மாப்பிள்ள தான் சொன்னா உடனே நீங்க அடுத்த நிமிஷமே வாட்ஸ்அப்ப பார்க்க போறீங்க, பேச போறீங்க, இருக்க போறீங்க. இப்போ உங்க அம்மா ஒரு பையனை பாக்குறாங்க, அந்த பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படின்னா கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? பிடிச்சனா சார் பண்ண முடியும். அதுதான்மா பிடிச்சிருக்கு. சார் அது அம்மா பாக்குற பையனா இல்ல நான் பாக்குற பையனாங்கிறது மேட்டர் இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கானா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த பிள்ளை சுத்தி சுத்தி ஒண்ணே ஒன்னு தான் சொல்லுது. அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ள நான் பாப்பேங்க சார். நான் பாக்குற மாப்பிள்ள உங்களுக்கு பிடிக்கும் சார். அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை பார்த்து கொடுப்பேங்க சார். அவ்வளவுதாங்க சார். அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை பார்த்து நான் இந்த பிள்ளைக்கு டப்புன்னு கல்யாணத்தை முடிச்சு விடுங்க. அந்த பிள்ளை ரொம்ப சீரியஸாக யாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நீங்கள் பெரிய கற்பனையை வளர்த்துக்காதீங்க. அது நானும் அது வாயிலேருந்து எங்கள் அம்மா பார்க்குற மாப்பிள்ளையை தான் கட்டுவேன்னு சொல்ல வைக்க பார்க்குறேன். நடக்கலை, திரும்ப ட்ரை பண்ணுவோமா? பிடிங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பார்ப்பாங்க. அந்த பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஆம் இல்லை என்றதை தவிர வேறு எதுவும் சொல்லக்கூடாது. நான் சம்மதிக்கணும்ல சார். அதுக்கு நான் சம்மதிக்கணும்ல. அதாம்மா நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நினைக்கிற குவாலிஃபிகேஷன்ஸோட ஒரு பையனை உங்கள் அம்மா பார்ப்பாங்க. அந்த பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சார் எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்றீங்க. எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்றீங்க. எனக்கு ஒரு பேச்சுக்கு சொல்ல, எனக்கு ஆல்ரெடி ஒருத்தனை பிடிச்சு போச்சுன்னா அதுக்கு அவ்வளோதான். அந்த பையன் யாருமா? இதுக்கு என் தொண்டை தண்ணி போகணுமா? சொல்லு, என்ன பண்றான்? விடே விடே ஆனதாச்சு விடே. ஃப்ரீடம் வேணும்ல சார் எல்லாத்துக்கும். அது போட்டோம். அந்த பையன் எங்க இருக்கான்? எங்க இருக்கானோ தெரியல சார். தெரியல. உங்க அம்மா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை உங்களுக்கு பார்க்குறாங்க, அவனை கட்டிப்பீங்களா? எஸ் சார் நோ சொல்லு. அம்மாக்காக கட்டிப்பேன் சார். அம்மாக்காக கட்டிப்பேன்.
அவ்வளோதாங்க, இதுக்குள்ளே எல்லா அர்த்தமும் ஒளிஞ்சிருக்கு. இல்லை என்ன நீங்கள் பேசுகிறீங்க, இந்த டயலாக்குள்ளே தான் அவ்வளவு இருக்குது, இதுக்கு மேலே ஒரு புள்ளிட்ட பேசவே முடியாது. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி போயிடும். கொலவெறியா வெயிலில் வெறித்தனமாக அடிக்கிறீங்க, அவங்க ரொம்ப நாசூக்காக தன்னுடைய காதலனையோ அல்லது நான் காதல் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிறத வீட்டுக்குள்ளே வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் நாமளும் பேரலாக அந்த லவ் மட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்போம் மறைமுகமாக. எப்படியெல்லாம் உங்களுடைய வீடுகளில் காதல் திருமணம் செய்யக்கூடாது அல்லது காதலிக்கக்கூடாது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள்? நான் எங்கள் பொண்ணுக்கு சொல்லி தான் சார் அனுப்புவேன் வெளியே டெய்லி. அம்மா நீ போகிற நல்லா வேற இருக்கா, அதனால பசங்க பின்னாடி வருவாங்க தான், நீ லவ் பண்ற சொன்னா கூட சொல்லக்கூடாதுமா, என்கிட்ட தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் சார் நான் 5 வருஷம் காலேஜ் படித்தா சார், யாரையும் லவ் பண்ணல. இப்போ வேலைக்கு அனுப்பிச்சேன் சார் ஐடி கம்பெனியில் வந்து. அப்போ அவங்க அப்பா சொன்னார், வேலைக்கு அனுப்பாத, யாருன்னா கூட்டின்னு வந்து தான் நிற்கோன்னாரு. அவர் பேச்சை கேட்டு மீறி நான் அனுப்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி வேலை இல்லைம்மா நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா சார். 6 மாதம் வேலைக்கு போனேன் சார், நான் இப்போ நிறுத்திட்டேன் சார் வேலையை விட்டு. அவ்வளோதான் சார் சொல்ல முடியும். பிடிக்கல அதனால நிறுத்திட்டீங்க. ஆனால் தினந்தோறும் சொல்லி அனுப்பிடுவீங்க. ஆமாம் சார். ஓகே, வேற மற்றவங்க மறைமுகமாக உங்கள் வீடுகளில் காதலிக்க கூடாதுங்கிறத எப்படியெல்லாம் சொல்லுவீங்க? இப்போ எங்கள் பொண்ணு வந்து இப்போ பிடெக் தேர்ட் இயர் படிக்கிறாங்க. என்ன வேணாலும் படிக்கட்டும். அதை வந்து இப்போ நீ வந்து யாரை வேணால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கோ, ஆனால் நீ வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதா இருந்தால் அது நம்ம ஜாதியில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நானும் எங்கள் மனைவி 2 பேரும் தெளிவாக சொல்லி. இதுக்கு நீங்கள் லவ் பண்ணாதுன்னு சொல்கிறது பெட்டர். லவ் பண்ணிக்க, ஆனால் நம்ம ஜாதியாக பார்த்து லவ் பண்ணு. முதல்ல போனோடனே முருகேசா உன் ஜாதி என்னடா அப்படின்னு கேட்டுக்கேங்கிறது. இல்லை அப்படியே ஏதாச்சும் தூக்கி மண்டிலே போடலாமான்னு வருவேன். இல்லை லவ் பண்ணிக்கலாம், நான் போய் ஒருத்தங்கிட்ட பழகும்போது ஏய் உன் ஜாதி என்ன, அப்புறம் தான் ஏய் உன் பேர் என்ன அப்படி கேட்க முடியுமா? முடியாது சார், எனக்கு அது தோணணும் சார். இதெல்லாம் அந்த பிடிக்கிற பையன் நம்ம ஜனத்தில் இருக்கக்கூடாது, அது நம்ம ஜனத்தில் இருக்கிற பையனை தேர்ந்தெடுத்து நீ லவ் இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, உனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்குறேன் ஆனால் நீ சர்க்கிள் தான் இருக்கு. இல்லை பின்னாடி உங்களுடைய எதிரிட்டு தான் பாதிக்கப்படும். என்ன பாதிப்பு வரும்? அவங்களுடைய ஜெனரேஷன் பின்னாடி கஷ்டப்படுவாங்க, எந்த பக்கம் சப்போர்ட் வராது. கஷ்டப்பட போறாங்க. நான் நல்லா இருக்கேன், என் ஹஸ்பண்ட் எனக்கு வர போறவங்க நல்லா இருக்காங்க, என் குழந்தை நான் நல்லா பார்த்துட்டேன்னா அவங்க என்ன கஷ்டப்பட போறாங்க? இல்லை எங்கள் 2-3 தலைமுறை எங்கள் ஜெனரேஷனில் வந்து யாருமே அந்த மாதிரி பண்ணது இல்லை. அதனால் எங்கள் பேரண்ட்ஸுடைய மதிப்பை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம குடும்பத்தில் யாரும் அப்படி பண்ணலை, அதனால எனக்கு தயக்கமாக இருக்குது அப்படிங்கிறார். பண்ணியிருக்காங்க, எங்கள் குடும்பத்தில் பண்ணியிருக்காங்க. இல்லை அதை அவங்க தாய் மாமா தான் பண்ணியிருக்காரு. நான் தான் நடத்தி வச்சுக்க, நான் தான் போய் சார் நடத்தி வச்சதே. இவங்க போய் முன்னாடி நின்று நடத்தி வைப்பாங்க, இவங்க பொண்ணுக்குன்னா அது கூடாது. எந்த விதத்தில் நியாயம் இது? நான் நடத்தி வச்சேன்னா அவன் மாதிரியே நீ இருக்கணும்னு இல்ல டாடி, இல்ல அவசியம் இல்லையே. இல்ல டாடி, நம்ம மாதிரி என்ன மாதிரி இருந்தே நீங்க லைஃப் லவ் ஃபெயிலியர் ஆகி இப்ப கமிட் ஆயிட்டீங்க. நான் பண்ணது மாதிரி. மிஸ்டர் நஞ்சுண்டன், நீங்க ஒரு பொண்ணை காதலிச்சீங்கல்ல, அவங்க என்ன ஜாதி? அதே எங்க ஜாதி தான். அதான் உங்க ஜாதியில லவ் பண்ண புட்டுக்குதே. ஆக்சுவலி இப்போ எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்லயே பசங்க இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க, அந்த சர்க்கிள்குள்ளே பேசிப்பாங்க. ஸோ அவங்க லவ் பண்ணிக்குவாங்க. எங்க வீட்டுல நிறைய காதல் திருமணம்லாம் நடந்திருக்கு. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் ஊட்டி, நான் ஊட்டில இருந்து கீழே வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் படுகா கூடயே படுகிறது கிடையாது. நான் டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் பாக்குறேன், நிறைய பேரை பாக்குறேன். அப்போ எனக்கு வந்து இவங்க ஜாதி இப்படிதான் இருக்கணும், இதை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவோங்கிறது தோணாது. எனக்கு பிடிச்சிருக்கானா அப்படிதானே தோணும். நான் ஒருவேளை ஒரே சர்க்கிள்குள்ள இருந்து நீங்க சர்க்கிள்குள்ள மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், ஓகே என் மைண்ட் அப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்கு. 19 நான் 33 வருஷமா கோயம்புத்தூர்ல இருந்து இருந்தேன். மறுபடியும் இன்னொரு படுகு பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கேன். ஒய்ஃப் வந்து தலைமை ஆசிரியர் உட்கார்ந்து இருக்காங்க. டாடியும் கட்டாயத்தின் காரணமாக தான் கல்யாணம். அப்பா நிறைய டைம் சொல்லியிருக்காரு, பெர்மனன்ட் இன்கம்னால தான் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி. நான் வந்து என்னுடைய அம்மா குடும்பத்தை பெயரை வந்து நல்லபடி காப்பாத்துறேன். அதே மாதிரி என்ன நல்லா காப்பாத்துனீங்க? நீங்க தான் லவ் பண்ணீங்களே, அப்புறம் என்ன? லவ் பண்ணதும் படுக பொண்ணு தான். இப்போ வாழ்ந்துட்டு இருக்குது படுக பொண்ணோட தான். அதே மாதிரி நீ அதே மாதிரி என்ன மாதிரி வா பண்ண வேண்டாம்னு சொல்லல, ஆனா மாறி போனானுக்கா துரத்தி விட்டுருவா. அவ்வளவுதான். நீ அப்படி மாறி கல்யாணம் பண்ணா உன்னை துரத்தி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். பரவாயில்ல, இப்போ என்னோட உணர்ச்சி அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு. இல்ல உங்க அப்பா ஜாதி விஷயத்துல ரொம்ப அடமெண்டா இருக்காரு. அது எனக்கு பிடிக்கல சார். அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஜாதிங்கிறதுப்பா இதெல்லாம் வேஸ்ட்பா. யார் சொந்த வேஸ்ட்னு? சரி ஜாதி வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு பண்ணாம அப்புறம் ஏன் ஒண்ணு பண்ணாம எதுக்கு ஜாதி? ஜாதி மாதி கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? ஜாதி நான் லைஃப் என்னோட லைஃப் சந்தோஷமா இருக்கு போகுது. யார் சொன்னா? நீ ஜாதியில பண்ணி என்ன பண்ண போறியோ, ஜாதி மாறினதுக்கு அப்புறம் அதே பண்ண போற. அதை விட ஜாதியில பண்ணிக்கோ சார். ஜாதியில பண்ணா ரிலேட்டிவ்ஸ் சொல்றாங்கல்ல, காசுக்காக வர ரிலேட்டிவ்ஸும் எனக்கு தேவையே இல்லை. வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்டின் கார்டன் கிரஸ்ட் கோயம்புத்தூர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நான் காதல் திருமணம் செய்ய சாத்தியங்கள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள், அவங்களுடைய அம்மா அப்பாக்கள் அப்படின்னு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு இடத்துல வந்து மாட்டிருக்குது. என்னன்னா, லவ் பண்ணிக்கோ,
ஆனால் ஏன் ஜாதி பார்த்து லவ் பண்ணிக்கோ, ஐ எம் ஓகே வித் தட் அப்படின்னு. இன்னைக்கு ஜாதியெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள் பேசுகிறாங்க. ஜாதியால் இப்போ என்ன ஆக போகுதுன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் அப்படி நடந்ததில்லை, என் மரியாதை நீ காப்பாற்றணும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறார். யார் வேணாலும் இங்கே ஆன்சர் பண்ணலாம். அவரை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? கேன் சம்படி? சேம் ப்ராப்ளம் சார் எங்கள் வீட்லேயும். உங்கள் வீட்டில் அதே ப்ராப்ளமா? லவ் பண்ணிக்கோ, ஆனால் வந்து பையனா பார்த்து லவ் பண்ணு அப்படின்னு. உங்கள் கம்யூனிட்டிகளே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் சார். அது எப்படி சார் போர்டு வச்சுட்டு நிற்க சொல்லுங்க சார் நீங்களே. லவ்ன்றது அது ஒரு ஃபீல் சார். அது எப்போ வரும் எப்படி வரும் யாருக்கு வரும்னு தெரியாது சார். ஏன்னா என்னோட இதில் சொல்கிறேன் சார், அப்படி இருந்தாலே கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கேன் சார். வேற இதுனா இன்னும் ரொம்ப பிரச்சனை ஆகிடும் சார். சார் அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா அந்த காலத்து லவ் வந்து ரியலாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஃபேக்காக இருக்குது அப்படின்றது தான் அவங்களுடைய பயம். ஆமாங்க சார். நிறைய பிரேக்கப் இந்த வார்த்தைலாம் நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு லவ் லெட்டர் கொடுக்கறதுக்கே 6 months ஆகும் சார், 1 year ஆகும் சார். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க சார். 6 monthsலேயே நான் இது பண்ணிவிடுவோம், எனக்கு நல்லா தெரிஞ்சுடுவேன் அப்படின்லாம் பசங்க பேசுகிறாங்க சார். பிரேக்கப்புங்கிற வார்த்தை ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஆமாங்க சார். அப்போ ஜாதியில் லவ் பண்ணால் மட்டும் பிரேக்கப் வராதா? அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கள் கேஸ்ட்டில் இருக்கவங்க சாஃப்ட் ஹார்ட்டட், அதனால அவங்க அவ்வளோ சீக்கிரம் ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்றது அவங்களுடைய எய்ம் சார். மற்ற கேஸ்ட்டில் பார்த்தோன்னா அவ்வளோ ரபிஷாக இருப்பாங்க, ரொம்ப ரஃபாக. இல்லைங்க சார், வேற எதுலையாவது ரொம்ப இதுலேயே போயிட்டோன்னா ரொம்ப கஷ்டம் தானே சார். ஏன்னா இப்போ நம்ம சாப்பாட்டுலேருந்து எல்லாமே மாறும் இல்லைங்களா? சாப்பாட்டு முறையிலேருந்து எல்லாமே மாறும். ஏமா காதல் வந்துட்ட பிறகு சோறு நம்ம சோறு அப்படி இல்லைங்க சார், எல்லா இதுவுமே மாறும் இல்லைங்களா? அதில் வந்து இது பண்ணுறது கஷ்டம் சார். சார் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் வைக்கிறேன் சார். இன்கேஸ் வந்து இப்போது எனக்கு வந்து எங்கள் கேஸ்ட்லேயே பார்க்குறாங்க, எனக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல, இன்கேஸ் கிடைச்சாலும் இந்த மாதிரி ஒத்து போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் வேலைக்கே போகாத ஒருத்தனை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? எங்கள் கேஸ்ட்லேயே பண்ணணும்னா வேலைக்கே ஒருத்தன் போல எதுக்குமே பிரோஜனம் கிடையாது, கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா சார்? அப்போ அந்த சுச்சுவேஷனில் வேற ஒரு கேஸ்ட் தானே சார் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இப்போ இதுவும் ஒரு பிரச்சனைங்க. இதில் பிள்ளைங்கள இப்போ நவீன பிரச்சனைகளை பேசுதுங்க. ஏன்னா பல பேர் இப்போ வீடுகள் என்ன பண்ணுறீங்க நான் சொல்லட்டா, வில்லேன்னா மறுப்பீங்க, பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு பெரிய லெவலில் மாப்பிள்ளை பார்ப்பீங்க. நம்ம ஜாதியிலே நம்ம இதிலே பிரிவு கூட மாறாமல் பயங்கரமாக படித்தா கடுமையான பணக்காரன் அவனு பார்த்து ட்ரை பண்ணுவோம். அதே ஒர்க் அவுட் ஆகி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாமல் கடைசியில் டயர்டாகி ஊராக போய் கல்யாணம் இதுலலாம் போட்டு சங்கத்தில் அந்த ஜாதி சங்கத்தில் இருக்க புக்கிலலாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு அப்புறம் சப்காஸ்டில் பார்ப்போன்னு போவீங்க. சப்காஸ்ட்லையும் ஒன்றும் நடக்கலைன்னா ஜாதியெலாம் ஒரு விஷயமா இல்லை? ஜாதியெல்லாம் ஒரு விஷயமா? இந்த காலத்தில் என்ன ஜாதி? வெளியில் பார்த்துக்கோ, நமக்கு தகைக்கனா ஈக்குவலாக ஒரு ஜாதியில் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீங்கள் ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கிறது இன்றைக்கி நடக்குது. நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறப்ப உங்கள் பிள்ளைங்க வாழ போகிற பிள்ளைங்க அந்த முடிவை எடுத்தா என்னங்கிறது கேள்வி. நாங்கள் எதுக்காக ஜாதின்னு ஒன்றே கேட்டுட்டு இருக்கோன்னா எங்கள் கௌரவம் காப்பாற்றப்படுது சார். அந்த இடத்துல என்ன கௌரவம் காப்பாற்றப்படுது? எப்படின்னாக்கா வெளியே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கே சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால் கூட என்னத்த பொண்ணு வளர்த்தாங்க, விழுந்து படிக்க வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க, எவங்களுடைய ஓடி போச்சு. அது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு தெரில அப்படின்னு பேசுகிறாங்க சார். பேசுகிறவங்க ஒரு மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இவங்களோட பாயிண்ட் வந்து என்னென்னா அதை மீறி நம்மளை மீறி போயிடக்கூடாது, நம்ம சொல்கிறதே கேட்கணும், அந்த ஒரு பாயிண்ட் அவங்களுக்குள்ள ஆழமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இவங்க சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பேசினவங்க யாருமே பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் ஓடி போயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம். நாங்கள் எல்லாருமே வந்து அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறோமே. நாங்கள் எல்லாருமே அப்படி ஓடி போகிறவங்களா இருந்தால் ஈஸியாக போயிடுவாங்க. நாங்கள் அது மாதிரி இதெல்லாம் ஒரு மாதிரி நிறைய பேர் அப்படி பண்ணுறதே கிடையாது. ஓடி போகிறதுங்கிறது இப்போ குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அது உண்மைதான். முடிஞ்ச வரைக்கும் என்ன இப்போலாம் பசங்க சம்பாதிக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, வீட்டில் சண்டை போடுறாங்க. முன்னளவுக்கு இப்போ கிடையாது. ரைட்டா? அப்படி இருக்க பட்சத்தில் அந்த காதல் திருமணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதன் பின்னணியில் உங்கள் ஈகோ தான் இருக்குது. ஜாதியெலாம் நீங்கள் சொல்கிற சும்மா காரணம், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், எதிர்த்த வீட்டுக்காரன் சொல்லுவான், என்ன பண்ணாலும் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்த வீட்டுக்காரன் ஏதாவது சொல்லுவான் தான். ரைட்டா? அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஈகோ உள்ளே இருக்குது, அதுதான் வெளிப்படுது. நீங்கள் சாதியை சப்பக்கட்டுக்கு இழுக்கிறீங்கன்னு இந்த பொண்ணு சொல்கிறாப்புல. சார் ஈகோ ஒரு பக்கம் சார், என் கௌரவம் காப்பாற்றப்படுது சார். ஒரு பிரச்சனைன்னு வந்தாக்கா உங்கள் கௌரவம் எந்த விதத்தில் ஹெல்ப் நாங்கள் நல்லா இருந்தாக்கா உங்கள் கௌரவம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் நாங்கள் அடிபட்டு வந்து நின்னோன்னா அப்போ உங்கள் கௌரவம் என்ன சொல்கிறீங்க? அம்மா எங்கள் கௌரவன்றது வெளிப்பக்கம் இல்லை. எங்கள் அண்ணன் தம்பிங்க, எங்கள் அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே பார்த்து முறைப்படி கல்யாணம் பண்ணாங்க. பொண்ணை மட்டும் லவ் பண்ணுறதுக்கு அதர் காஸ்ட்டில் நான் சம்மதிச்சேன்னாக்கா அந்த ஜென்ரேஷன் அப்படியே தான் சார் போயிட்டு இருக்கோம். அப்போ எங்கள் கேஸ்ட்டில் யாருங்க நாங்கள் பார்த்து பண்ண முடியாது சார். எனக்கு ஒரே பொண்ணு ஒரு பையன் சார். அது ரெண்டுமே நான் அதர் காஸ்ட்டில் விட்டேனாக்கா அதுக்கடுத்து என்னோட ஜென்ரேஷன் என் ஜாதியிலன்றது இல்லாதே போயிடும் சார். போனா என்ன அதை அப்படியே பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கும் சார். எங்களோட முடிஞ்சிடும் சார். மம்மி டெக்னாலஜி ஒரு ஜென்ரேஷன் மாற எல்லாமே எப்படி போட்டு வந்திருக்கா சார்? சுடிதாருக்கு ஷால் போடாம மேலே போட்டு வந்துருக்கா பாருங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி மாறி சார். எங்க டெக்னாலஜி அப்படி சார் சாஃப்ட் சாரி கட்டணும் சார், எழுத்து சொருவணும். இன்னும் எங்கள் அக்கா டெக்னாலஜி வந்து போட்டுக்கிட்டு போகணும். ஒரு நிமிஷமா, ட்ரெஸ் எல்லா காலகட்டத்திலையும் மாறி இருக்கு சார். நாங்கள் எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம் சார் அவங்களுக்கு. ஒரு நிமிஷமா, நீங்கள் உங்கள் பாட்டி கட்டின மாதிரி நீங்கள் சாரி கட்டல. இப்போ நீங்கள் கட்டியிருக்க ஸ்டைலே நியூ ஸ்டைல்.
சார் இந்த அளவுக்கு வளர்த்த ஆளாக்குன ஒரு தாய் தகப்பனருக்காக வேண்டி இது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதா சார்? பெத்து வளர்க்குறீங்க, வளர்த்ததுல சின்ன வயசுல இருந்து நான் கேட்குற எனக்கு என்னோட விருப்பத்துக்கான ட்ரெஸ், என்னோட விருப்பத்துக்கான நகை, என்னோட விருப்பத்துக்கு எல்லாமே கொடுக்குற நீங்க ஒரு வாழ்க்கையை எங்களை எதுக்கு கொடுக்க விட மாட்டீங்கன்னு நான் கேட்குறேன். எப்படி இருந்தாலும் நீங்க மிஞ்சி போனாக்கா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருப்பீங்களா? இதுக்கு மேல நீங்க இருக்க மாட்டீங்க. அதுக்கு மேல ஃபுல் லைஃப் நாங்க வாழணும். ஒரு நிமிஷமும் நாங்க வாழ்ந்துட்டு இருக்க போறோம். நான் திருப்பி கேட்கறேன், உன் விருப்பத்துக்காக எல்லாமே நாங்க செஞ்சோமே, இது ஒண்ணு எங்க விருப்பத்தை நீங்க செஞ்சுட்டு போக கூடாதா? நீங்க வேணா எங்களோட விருப்பத்துக்கானது எல்லாம் எடுத்துக்கோங்க, எங்க வாழ்க்கையை எங்க கையில கொடுங்கன்னு சொல்லி நாங்க கேட்கறோம். என்னோட இதுக்கு என் பொண்ணு வந்து என்னோட கேஸ்ட்டை தான் பார்த்து கட்டணும். அவ யாருக்குன்னா பார்த்து கட்டிட்டோம். அவ பிறக்கிற குழந்தை யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் பார்க்க போறீங்க சொன்ன மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் நாங்க இருக்க போறதில்ல. கண்டோம் நாங்க பார்க்க போறோம். நாங்க பார்க்கறது எங்க பொண்ணு என் கேஸ்ட்ல தான் கல்யாணம் பண்ணணும். உங்களை அவங்க காசுல தான் கட்டணும், பிகாஸ் நீங்க ஏன் பொண்ணு அப்படிங்கிறாங்க அவங்க. அதுக்கு நாங்க முடியாதுன்றோம். நீங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டா நீங்க அதுதான் அப்படின்னு சொல்லும்போது எங்களால அதுதான் முடியாதுன்றோம். அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்காத சார், நீ பொண்ணாவே இருந்துட்டு போயிடு. நிம்மதியா இருக்கும். ஆனா நீங்க இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க? நான் இருக்கிற வரையில நீ கரெக்டா இரு, அவ்வளவுதான். நான் பாக்குற வரையில நீ கரெக்டா இரு. நான் கண்ணை மூடின பிறகு நீ அதே வேற காசுல படிக்க நான் பார்க்க போறது இல்ல. நீங்க கண்ணை மூடுற வயசுல எனக்கு 40 வயசு 45 ஆச்சுன்னா எனக்கு யாருமா கட்டி? நீ என்ன சொன்னாலும் சரி, உன் சந்தோஷத்தை விட நீ என் ஜாதியில கல்யாணம் பண்றதா எனக்கு முக்கியம். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. என்னுடைய கௌரவ பிரச்சனை சார். அப்ப ஊருக்காக நீங்க என்ன பெத்து வளர்த்தீங்களா? எங்க 2 பேர் சந்தோஷத்தை உன்னை பெத்து வளர்த்தேன். அதனால எங்க காசுல தான் நீ கல்யாணம் பண்ணணும். அதர் காசுல கல்யாணம் பண்ணிட்டு ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன். நீ வேலைக்கே போக வேணாம். இனிமே பேர் அடம் சார். சார் 4 கம்பெனி வேலை காட்டுறீங்க சார். வேலைக்கே போக வேணாம் சார். நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். செலக்ட் இருக்கா காலேஜ்ல? அப்ப போக வேணாம் சார் வேலைக்கு. வீட்லயே சார் நான் டெய்லரிங் சார். நான் லேடிஸ் டெய்லர். நான் கத்து கொடுத்துறேன் சார் வீட்லயே. நீங்க வாங்க. தொட்டு நிதானிச்சு புரியும்படி சொல்லி பாருங்க, கன்வின்ஸ் ஆகுதான்னு பார்ப்போம். நீயே யோசி மம்மி. ஒரு பொண்ணு ஆசையாக தான் பெற்றுக்கிறீங்க. அப்பா கேட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக பெற்றுக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த ஆசை பாசத்தை வந்து 21 வயசு வரைக்கும் பொண்ணுக்கு பிடிச்ச மோதிரம் கொடுக்குறீங்க, பொண்ணுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட விட்டுறீங்க. எனக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு நம்பிக்கையான ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க. இந்த அளவுக்கு என்ன வந்து இவ்வளோ ஃப்ரீடமாக இவ்வளோ நம்பி 20 வயசு வரைக்கும் இவ்வளோ நம்பிக்கையோடு என்னை வளர்த்தவங்க ஏன் நம்ப மாட்டீங்க? நான் வந்து கரெக்டான ஒரு பையனை செலக்ட் பண்ணுறேன்ட்டு எதுக்கு ஜாதியை பிடிக்கிறீங்க? அதுக்கு தாண்டா சொல்கிறேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து எல்லாம் பண்ணி உனக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு இதுவும் நான் வந்து என் விருப்ப பிரகாரமே சந்தோஷமாக செஞ்சு வச்சேன்னு வச்சுக்க, நல்லபடியாக கண்ணை மூட்டு போயிட்டே இருப்பேன். என் பொண்ணு நல்ல இடத்துல கட்டி கொடுத்தேன்ற சந்தோஷத்தோடு போயின்னே இருப்பேன்டா. அதான்டா, வேற ஒன்றும் இல்லை. அப்போது வந்து கடைசி வரைக்கும் உங்கள் பொண்ணோட சந்தோஷம் முக்கியம் இல்லை. அது நீங்கள் வந்து என் சந்தோஷத்துலேயும் உன் சந்தோஷம் அடங்கி இருக்குது. அதை நான் சொல்ல. இப்போ பார், நான் எடுத்து கொடுத்தேன். இது வந்து அம்மா நல்லா இருக்குமான்னு போட்டுக்கிட்டேன். இதை கொடுத்து அம்மா ட்ரெஸ்லெட் நல்லா இருக்குதுமான்ற. ட்ரெஸ் மிஞ்சி போனால் எவ்வளோ நாள் போடுவேன்? 1 வருஷம் 2 வருஷம். இதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் நான் எப்படி போடுவேன் சொல்லுங்க? இந்த ட்ரெஸ் இதுக்கப்புறம் நான் எடுத்து போட்டுருவேன். இது மாதிரி என்னோட லைஃப்ல 2 வருஷத்துக்கு கழிச்சு என்னோட ஹஸ்பண்ட் எடுத்து போடுற ஒரு விஷயமா இருக்க. ஏற்கனவே ஸ்பைனல் போயிடுச்சு, எனக்கு டிஸ்க் ஒதுங்கிடுச்சு. 5 வருஷம் இருப்பணும், 2 வருஷம் இருப்பணும். இருக்கிற வரையில அம்மா சந்தோஷத்துக்கு நம்ம கேஸ்ட்லேயே கல்யாணம் பண்ணி. சரி, இருக்கிற வரைக்கும் உங்க சந்தோஷத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அது பழகிடும்டா. இப்போ என்னம்மா சார், என்னுடைய விருப்பம் தான் சார் கல்யாணம் பண்ணணும். உங்க கல்யாணம் தானே உங்க விருப்பப்படி பண்ணிக்க முடியும். சார், ஆனா லவ் மேரேஜ் தான் சார். லவ் மேரேஜ்னா அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அத்தை பையன் தான் நீங்கள் காதல் பண்ணீங்க. எங்க அத்தை பையன் சார், என்னோட காஸ்ட் சார். அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, நான் பண்ணேன் சார். நான் இப்போ ஒண்ணே சொல்றேன், உங்க அத்தை பையன் மேல பிடிச்சு கல்யாணம் பண்ணீங்களா, அவர் உங்க ஜாதிக்காரன்னு கல்யாணம் பண்ணீங்களா? இல்லை சார், என் கணக்கு பிள்ளைங்க எங்க ஜாதிக்காரன்னு தான் சார் கல்யாணம் பண்ணேன். அப்ப அப்பாவை பிடிச்சி கல்யாணம் பண்ணல? டாடிக்கு சொல்றேன். இங்க வா நீ கேளுமா. இதுனா இவ்வளவு பெரிய கேள்வி. ஏமா நியாயமா பேசுங்க, சபைக்கா பேசாதீங்க. உங்க வீட்டுக்கார் ரூம் போட்டு அழுவார். அப்புறம் நியாயமா பேசுங்க. உங்க வீட்டுக்கார் உங்க அத்தை பையனை நீங்க அவரும் உங்க ஜாதி அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, இல்ல அவரு பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி? அவரை வந்து எனக்கு பிடிச்சிருந்தது சார். அவரை பிடிச்சிருந்து அதனால கல்யாணம் பண்ணீங்க. அப்ப நீ எப்படிமா கல்யாணம் பண்ணுவ? எனக்கு பிடிச்சதான் சார் கல்யாணம். அதர் காஸ்ட்ல போறா சார். முடிஞ்சு போச்சு சார், அவ அதர் காஸ்ட்ல போறா. அது நான் என்ன பண்ணேன் சார்? நம்ம காஸ்ட்ல ஒரு பையனை பார்க்க சொல்லுங்க சார். தெரியல எனக்கு ஒண்ணும் புரியல சார். நம்ம காஸ்ட்ல ஒரு பையனை பார்க்க சொல்லுங்க சார். நான் பண்ணி கடவுளே, நான் பொறுப்பு இல்ல. நான் ஒண்ணுமே பண்ணல. நான் கேள்வி மட்டும் தான் கேட்டேன். வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்டின் கார்டன் கிரஸ்ட் கோயம்புத்தூர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நான் காதல் திருமணம் செய்ய சாத்தியங்கள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள், அவங்களுடைய அம்மா அப்பாக்கள் அப்படின்னு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு இடத்துல வந்து மாட்டியிருக்குது. என்னன்னா, லவ் பண்ணிக்கோ, ஆனால் ஏன் ஜாதி பார்த்து லவ் பண்ணிக்கோ, ஐ எம் ஓகே வித் தட் அப்படின்னு. இவங்க நான் சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல ஒரு அடமன்ஸ் இருக்க மாதிரி, இந்த பக்கமும் ஒரு அடமன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. அது என்ன எதுக்காகன்னு தெரியல. நான் காதல் திருமணம் தான் பண்ணிக்குவேன், அப்படி பண்ணிக்கணும்னு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கலாம், இல்லை வேலிட் ரீசன் இருக்கலாம்.
ஏன் நான் காதல் திருமணம் தான் பண்ணிக்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? நான் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணணும்னு சொல்ல, எனக்கு லவ் வந்துருச்சுன்னா நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன், அவ்வளோதான். நான் எனக்கு லவ் வந்துச்சுன்னா நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன். ஓகே. யாரோ ஒரு அன்னோன் பர்சனை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட நம்ம லைஃப்பை மூவ் பண்ணி அப்புறமா நம்ம கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறத விட நம்ம முன்னாடியே ஒருத்தனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட அவனே நம்ம மேரேஜ் பண்ணி அவங்க கூட நம்ம வாழ்ந்தா அது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். நமக்கு பிடிச்சவன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு லைஃப் நல்லாவும் இருக்கும். இன்னொரு பக்கம் ஓகே, ஒரு செல்ஃப் நானே சூஸ் பண்ணேன், நான் சந்தோஷமா இருக்கேங்கிற ஹாப்பினஸ் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு சினிமா பார்த்து தான் சார். சினிமா பார்த்து அந்த லவ் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கிறது, இந்த ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது அதெல்லாம் ஃபேண்டஸியாக இருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிறது தான். ஒரு பொண்ணு ஆக்சுவலாக இப்போலாம் ஒத்துக்கிறது இல்லை, இதுவும் கூட ஃபேக்ட்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சினிமாவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வயசில் இது ஈர்க்கப்படும். ஓகே. எஸ், பக்கத்தில் இது வரைக்கும் அப்படி இல்லை சார். நீங்கள் லவ் பண்ணல, சரி. தங்கமான ஒருத்தவங்க மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டா, இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இந்த கேரக்டர்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்காங்க, நமக்கு இவங்க சூட் ஆவாங்களோ அப்படின்னு தோணுனா மேபி நம்ம அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மேரேஜ். இவ்வளோ இழுக்கிறீங்க. ஓகே, எதுத்தாங்கன்னா ஒருவேளை நமக்கு தோணுது இவனை கட்டினா நல்லா இருக்கும்னு, எதுத்தாங்கன்னா அம்மா கிட்ட சொல்வேன். அட ஒத்துக்கலை, நான் எல்லாத்துக்கும் கிளைமேக்ஸ் வந்துட்டேங்கிறல்ல, ஒத்துக்கல சொல்வேன் எவ்வளவு முடியுமோ. அட ஒத்துக்கலம்மா, ஒத்துக்க மாட்டீங்கல்ல, அது பார்த்தாலே தெரியுது ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்ததுலேருந்து ஊராம்டுப்புல லவ் பண்ணுறதுக்கு விழுந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த அம்மா இப்படி ஒத்துக்குவாங்க? ஒத்துக்கல, மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். நானும் அம்மா சொல்லாம மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். அப்ப அந்த பையன் என்னவா? இருங்க, அவரும் அப்படி எப்படி ஏன்னு இருக்கட்டும். எனக்கு புரியலம்மா, உங்க தியாகத்துக்கு அவயமா ரோட்ல நிக்கணும். எனக்கு இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட புரியாத விஷயம் இதுதான். அதாவது லவ் பண்ணுவீங்க, ஆனா எதிர்த்து கல்யாணம் பண்ண மாட்டீங்க. எதிர்த்துக்க மாட்டீங்க, கடைசி வரைக்கும் முடியாதுட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கன்வின்ஸ் ஆயிடுவாங்க சார். இப்போ வார நீ ஏமாத்திக்கிட்டே இருக்கேன், நீ மைக்க கொடுங்க. ஆக மாட்டேன் சார். ஆக மாட்டாங்க சொல்லிட்டாங்க. நம்ம பேசுறதுல தானே சார் இருக்கு. இப்போ சொல்வாங்க, அப்புறம் கொஞ்சமா நம்ம தான் மாற்றணும். எப்படி பேசினாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். மாற்றிடலாம் சார். சரி, என்னென்னலாம் பண்ணீங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ண? என்னென்னலாம் பண்ணீங்க? சாப்பிடாம இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் அப்படியே நீ எவ்வளோ நாளாலும் அப்படியே இருப்பேன், அப்படியே உம்மன் இருக்கிறது, பேசவே கூடாது வீட்டில் யாருக்கு. அப்புறம் வந்துட்டு அப்புறம் ரொம்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே வரணும். கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா நான் சூசைட் அட்டெண்ட் பண்ணிப்பேன். உலகத்திலேயே சூசைட் அட்டெண்ட் பண்ணிக்கிறத இவ்வளோ சிரிச்சுட்டு சொன்ன ஒரே பொண்ணு உங்க பொண்ணு தாம்மா. ஆனா அதுக்கும் நீ வேணா செத்தே போ, உனக்கு நீ லவ் மேரேஜ் கிடையாதுட்டாங்க. சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு நிப்ப நான் நின்னுட்டு, அம்மா உனக்கு என்னை விட உனக்கு வந்து நான் செத்து போனா கூட பரவாயில்ல, உனக்கு வந்து உன்னோட இதுதான் ஒரு நிமிஷம் நினைக்கிறேன். இதானே எதுக்கு நிக்கிறது சொல்லு. நான் சூசைட் பண்ணிக்கிறதே உனக்கு பெட்டர்னு தோணுச்சுன்னா அப்போ நீ என்னோட சந்தோஷத்தை நீ நினைக்கல, சரி போ அப்படின்னு நான் போயிடுவேன். அவ்வளோதான், சூசைட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, அந்த பொண்ணு கூட ஜாலிக்காக சொல்லுது, ஆனால் செத்து கூட போனாலும் பரவாயில்ல நீ சூசைடே பண்ணிக்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? லவ் மேரேஜ் பண்ணிட்டு போகிறது அது ஜாதி விட்டு ஜாதி பண்ணிட்டு போகிறது செத்து போனதுக்கு அர்த்தம் தான் அது. புரியுது? அப்போ அந்த ஜாதி முக்கியம், பெத்த பொண்ணுக்கு இவ்வளோ தூரம் செஞ்சாங்க, இவ்வளோ தூரம் பண்ணாங்க, அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு முக்கியமாக தெரியல. இல்லை உண்மையிலே சீரியஸாக சொல்கிறோம். நாங்கள் பார்த்த மோசமான ஒரு சீக்வன்ஸு, இந்த பொண்ணு செத்து போகிறேன்னு அந்த பொண்ணு அம்மா சொன்ன உடனே நீங்கள் கைத்தட்டினது தான். நான் இது வரைக்கும் ஜாதியை ரொம்ப சட்டிலாக தான் சொல்லிகிட்டே இருந்தேன். அவர் ஏற்றி விட்றதுல உங்களுக்குலாம் ஜாதி என்ன வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை வேற அமுக்கி வச்சேன். இப்போ அவர் தேவையில்ல இருக்கே. இல்லை ஒரு பொண்ணு செத்து போட்டுன்னு சொல்கிறீங்களே, எப்படி அவ கூட விளையாட்டாக சொல்லட்டும், அந்த பொண்ணு ஜாலியாக சொல்லுது, ஏதோ அதுக்கு காதலை பற்றி ஏதோ ஆகிட்டு. மைக் பக்கத்தில் வச்சுங்க. எங்கள் சொந்தக்காரவங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் சொந்தக்காரங்க வேணுமா, உங்கள் புள்ள வேணுமா? உங்கள் புள்ள செத்து போனால் பரவாயில்ல, உங்கள் புள்ள செத்து போனால் என்ன சொல்லுவாங்க? நான் ஒன்று கேட்குறேன். இப்போ ஓகே இந்த புள்ள செத்து போச்சு, இப்போ என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரங்களாம்? லவ் பண்ணுச்சு, ஒழுங்கா வளர்க்கல, அது மாதிரி அப்பயே தானே சொல்லுவாங்க. அப்பயே தானே சொல்லுவாங்க, இந்த புள்ள காதலுக்காக செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிள்ளையும் போச்சு, உங்கள் சொந்தக்காரெலாம் உடனே உங்களை கொண்டாடிடுவானா? காதலுக்காக அந்த பிள்ளைய சாவ சொன்ன தாயே வாழ்கன்னு உங்களுக்கு செலவு வைப்பானா? அப்போ என்ன சொல்லுவான்? இன்னும் கேவலமாக ஏதாவது சொல்லுவான், ரைட்டு தானே? அவனுக்காக அந்த பிள்ளைய சாவ சொல்கிறீங்களா? வீட்டில் அப்படி நடந்தால் எனக்கு ஒரு அசிங்கமாக இருக்கும் சார். ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு பெண் எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப முக்கியமானது, அதை ரொம்ப புரிஞ்சுக்கங்க. ஆம்பளைங்க எடுக்கிற முடிவுங்கிறது தனி, பெண் எடுக்கிற முடிவு தான் சமூகத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னைக்கு காதல் கல்யாணம் அதிகமானதுக்கு பின்னால் கூட பெண்கள் தான் இருக்காங்க. இன்னைக்கு காதல் கல்யாணம் நிறைய ஏற்பாட்டு திருமணமாக மாறுறதுக்கு பின்னால் அம்மாக்கள் தான் இருக்காங்க. கடைசியில் அப்பாவை கட்டி அழுது ஏதோ ஒன்று பண்ணி என் புள்ள வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்னு மண்ணெண்ணெய் தூக்கிட்டு போய் ஏதோ பண்ணி அவங்க தான் செய்கிறாங்க. பெண்கள் முன்னே அதை ஒத்துக்க ஆரம்பிச்சதுனால தான் எனக்கு வீட்டில் காதல் கல்யாணம் நடக்குது. நஞ்சுண்டெல்லாம் மாற மாட்டார், அவர் மனைவி சொல்லி தான் அவர் மாற வாய்ப்பு உண்டு. அப்படி தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களை குறை சொல்லலை, யதார்த்தம் அதுதான். இங்கே ஏன் காதல் கல்யாணம் பண்ணணும், இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். என் லைஃப் சார், நான் தான் வாழ போகிறேன். ஸோ நான் டிசைட் பண்ணணும்
அப்படிலாம் ஒன்று கிடையாது. இல்லை சார், நான் ஒன்றும் யாரையோ கூட்டிகிட்டு வந்து ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டு வந்து நீ கல்யாணம் பண்ணி வைன்னு நான் சொல்லலை சார். நான் பார்த்து நான் பழகினவங்கள தான் நான் கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வையின்னு கேட்குறேன். உங்களுக்கு என்ன சிக்கல்? அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல சார். உங்களுக்கே முதல்ல பிடிக்கல, அவங்க அப்பாவுக்கு பிடிக்கிறது ஒரு ரீசன் இருக்கும். நாங்கள் எதிர்பார்க்குறது எதுவும் அந்த பையன்கிட்ட அவ்வளோவா இல்லை சார். என்ன எதிர்பார்க்குறீங்க? சொந்த வீடு இருக்கணும்னு சொன்னோம். ஓகே, சொந்த வீடு இல்லை. இல்லை. ஓகே, வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? அவங்க வந்து அதான் சார், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் சார், வீடு நாளைக்கு கூட வாங்கிக்கலாம் சார் ஏர்ன் பண்ணி. எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஜாப் போய் ஏர்ன் பண்ணி வீடு எப்போ வேணால் வாங்கிக்கலாம். வீடோடைய சார் வாழ போகிறோம். பட் இதுதான் உண்மையான ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை வேறு எதுவும் ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு என்னமோ ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, பையனு வேலைக்கு போகிறாப்லையா? பையன் போகிறாங்க சார். வேலைக்கு போகிறாரு. எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? 60,000. 60,000 சம்பாதிக்கிறாரு. ஆமாம். இப்போ நீங்கள் வேலையை விட்டீங்களா? அந்த வேலையில் எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு? நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன், எனக்கு 20,000. ஓகே, 80,000 சம்பளம் வந்துடும் 2 பேருமா. அண்ணா 80,000 சம்பளம்னா தான் கல்யாணம் ஆனால் மறுநாளே வீடு வாங்கிடலாமே. அவங்க அதான் அவங்க மைண்ட் செட் அப்படி. அப்போ உண்மையான காரணம் என்ன? வீடு இல்லைங்கிறதுக்காக வேணாங்கிறாங்களா, வேற எதுவும் காரணம் இருக்கா? அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஆனால் என்கிட்ட சொல்கிற ரீசனும் இதுதான். உங்ககிட்ட இந்த ரீசன் தான் சொல்கிறாங்க. உண்மையான ரீசன் என்ன? போ அதான் சார், வீடு இல்லைன்னு சார். ஓகே, வீடு வாங்கிட்டாங்கன்னா ஓகே வாங்க சொல்கிறேன் சார். வீடு தானே பிரச்சனை, வாங்கிட்டா போச்சு. சிம்பிள். கன்வின்ஸ் ஆயிட்டீங்க. ஓகேயா? காதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கல, நீங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கல, நீங்கள் நான் என்ன சொன்னாலும் கேட்பார் சார் அவர். ஓ, ஓகே. காதலிப்பதற்கு வேற என்ன காரணம்? ஏன் காதலிக்கணும்? ஏன் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்? சார், ஒருத்தவங்க வேணாம்னு சொன்னால் செய்யணும்னு தோணாதா? ஓ, இது கூட ஒரு ரீசன். வீட்டில் பண்ணாதன்னு சொல்கிறதுனாலே தோணுதா? இந்த பிள்ளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு. எங்க உங்க அம்மா? அப்படியெல்லாம் இல்லைங்க சார். இப்போ வரன் பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க சார். அவகிட்ட கேட்டுட்டு தான் சார் நாங்கள் செஞ்சோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எதுவும் இல்லைம்மா, நீங்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. ஓகே பண்ணல சார். என்னது? பயந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நிறைய ப்ரொபோசல் வந்தாலும் அமைதியாவே இருக்க வேண்டியதா இருக்கு சார். பின்ன ஜாதி பார்க்குறாங்க, கேஸ்ட். அதாவது உனக்கு பர்சனலாக நிறைய ப்ரப்போசல் வந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியல. நிறைய மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரேன். நிறைய மிஸ் ஆயிடுச்சு. அதான் கேட்குறேன், ஏதோ ஒன்று மிஸ் ஆனதுனால வருத்தமாக இருக்கும். சா அப்படின்னு தோணி இருக்கும்ல. லைட்டாக வருத்தமாக இருக்கு, அவ்வளோதான் சார். ரைட்டு விடுங்க, அதோட நல்ல பையன் கிடப்பான். டோன்ட் வரி. அது உள்ளுக்குள்ளே அழுகுது, வெளியில் சிரிக்குது, வேற ஒன்றும் பண்ண முடியல. விடுங்க. ரொம்ப உரிமையாக இருக்கும் சார். இன்கேஸ் லவ் மேரேஜ் பண்ணாங்கன்னா எதாக இருந்தாலும் டக்குன்னு கேட்டுடலாம், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் நிறைய இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ்னா ப்ரப்போஸ் பண்ண டே ஞாபகம் இருக்கும். சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் நிறைய. இன்கேஸ் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் கல்யாண நாள், என்னோட பர்த்டே, இது 2 மட்டும் தான் வரும். அதை தவிர்த்து வேறு எதுவும் வராது. இன்கேஸ் வந்து ஆஃப்டர் லவ் மேரேஜ் பண்ணால் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு மறந்துருக்கும். ஒன்று நான் ஞாபகம் வச்சுருப்பேன், இல்லைன்னா அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை சொல்லும் போது அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபீல்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கும் லைஃப். கண்டிப்பாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து மற்றவங்களுக்கு பார்க்கும்போது இது என்ன ஒரு சின்ன விஷயம், பட் அதை நம்ம ரியலைஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த டைமில் சும்மா வெளியே போகிறது, அவுட்டிங், சம்திங், அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஒரு பயம் இருக்காது சார். பயம் இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள போறப்போ ஒரு பயம் இருக்காது. நம்ம லவ் பண்ணவன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கான், நம்மள பாத்துப்பான்னு சொல்லி ஒரு பயம். நீங்க கட்டணவனும் தான் வீட்டுக்குள்ள இருக்கான் அரேஞ்ச் மேரேஜ்ல. இதுல என்ன இருக்கு? அவனை பத்தி நம்மளுக்கே தெரியாது சார். அரேஞ்ச் மேரேஜ்னா, லவ் மேரேஜ்னா அவனை பத்தி ஃபுல்லா தெரியும். சோ வந்து ஒரு பயம் இல்லாம நம்ம உள்ள என்டர் ஆகும். விஷயம் தான் இருக்குது. லவ் மேரேஜ்னா அவனை ஃபுல்லா தெரியுங்கிறதையும் ஏத்துக்க முடியல, அரேஞ்ச் மேரேஜ்னா அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்கிறதையும் ஏத்துக்க முடியல. இல்லை, நான் கொஞ்சம் என்னோட என்ன சொல்கிறது, நான் ஏதாவது ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நான் ஸ்டபர்னாக பேச முடியும். அது எப்படி அவங்க எடுத்துக்கிட்டா சொல்கிறேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் டாமினேட் பண்ணலாம். டாமினேட்டிங் இந்த சென்ஸ் இல்லை, இதுக்கு பேர் அதாம்மா ஸ்டபர்னா. நான் சொல்கிறத நீ வாங்கி தரணும் அப்படின்னு. இப்போ உங்கள் அம்மா அவங்க விருப்பப்பட்டது உங்கள் அம்மா அப்பா காதல் திருமணமா? இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தானே. உங்கள் அம்மா கேட்குறது உங்கள் அப்பா வாங்கி தராரா? வாங்கி தரேன். உங்கள் அம்மா சொல்கிறது உங்கள் அப்பா கேட்குறாரா? அப்புறம் எதுக்கு காதலிக்கணும்? அதான் அங்கேயே நடந்திருக்கேன். என் லைஃப் நான் டிசைட் பண்ணுறது. அதே தான், என் பிள்ளை லைஃப் நான் தான் டிசைட் பண்ணுவேங்கிறதுல எந்த வேலிட் ரீசனும் இல்லை. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்கன்னா அதெல்லாம் சரியாக இருந்தாலும் சரி, நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன், பிகாஸ் இட் இஸ் மை ரைட் அப்படி நீங்கள் சொல்கிறதுமே கூட ஓரளவு ஈகோ தான். ஐ நீட் அ வேலிட் ரீசன். அரேஞ்ச் மேரேஜில் இதெல்லாம் இல்லைங்க. ஸோ நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். பிடிச்சிருக்கு, அதெல்லாம் தவிர்த்து எனக்கு வந்து இந்த வேற காஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது பிரேக் பண்றதுக்காக நான் லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பிரின்சிபல் நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். கொள்கை ரீதியாக ஜாதியை உடைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக லவ் மேரேஜ் பண்றேன். ஃபைன், ஜாதியை உடைக்கணுங்கிறதுக்காக ஏன் அப்படி ஒரு எண்ணம் வருது சார்? அது நீங்க ஜாதிக்குள்ளேயே சொல்றனால தான் இன்னும் கௌரவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு சார். என்கிட்ட கேட்டிங்கன்னா
ஆணவ கொலைகள், அது கௌரவ கொலைகள் இல்லை இப்போ. ஆணவ கொலைகள். ஸோ ஜாதியை உடைக்கணுங்கிறதுக்காகவே நான் காதல் திருமணம் பண்ணுறேன். வேலிட் பாயிண்ட் இல்லை. அது 40வது வயசுல வந்து பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்குங்க அப்படி போகிறது. சார் ஒரு நிமிஷம் விட்டுருங்க சார். அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் ஜாதியை உடைக்கிறதுக்கு தான் நான் காதல் கல்யாணமே பண்ணுறேங்குது. அந்த பொண்ணோட கருத்தை நீங்கள் எப்படி மறுக்க முடியும்? ஜாதியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் காதல் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் ஜாதியை உடைக்கிறதுக்காகவே நான் காதல் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. அவ்வளோதான். இது நியூ ஜென்ரேஷன். ஆணவ கொலைகள் பற்றின உங்களுக்கு கருத்து என்ன? இப்போ நான் ஒருத்தி மட்டும் பேசாமல் எனக்கு எல்லாருமே அதுக்காக வந்து ஃபைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு முன்ன வந்து இதெல்லாம் தப்புங்க. நான் ஒருத்தி என் பாயிண்ட் ஆஃப் வியூலே சொன்னா, நான் ஒருத்தையே மட்டும் கத்திட்டு இருந்தேன், ஆணவ கொலைலாம் தப்பு தப்புன்னு கத்திட்டு இருந்தா அவர் திருப்பி தத்தன்னு ஏதாவது சொல்லுவார். ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து ஒரு இது முன்னாடி வந்து இது பண்ணாங்கன்னா ஆணவ கொலைகளெல்லாம் பிரேக் பண்ண முடியும். ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறது எல்லாம் நடத்த முடியும் என்கிட்ட கேட்டிங்கன்னா. இப்போ இந்த ஆணவ கொலைகள்ங்கிறது நீங்கள் இப்போ பேப்பரில் படிக்கிறீங்க. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணதுனால பையனை கொண்டு விட்டாங்க, பொண்ணை கொண்டு விட்டாங்க, 2 பேரையும் கொண்டு விட்டாங்க. சமீபத்தில் கொஞ்சம் நியூஸஸ்லாம் நம்ம கிராஸ் பண்ணோம். இது பற்றி உங்கள் கருத்து என்ன பெரியவர்கள்? ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாதுங்க. அது பெரிய தவறு தானுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. அவங்க முடிஞ்சு போனதுங்கிறதுக்கு பின்னாடி நம்ம எதுவுமே போய் அவங்கள போய் எதுவுமே டாமினேட் பண்ணவே கூடாது. முடிஞ்சு வச்சது. அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்து செஞ்சு அப்புறம் அதை சகிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. வேறு ஒன்று அதுக்கு வந்து நம்ம போய் கொலைகள் போகிறோம்னு சொன்னோம், பெரிய ஆயுதத்தானது. ஓகே, இந்த அம்மாட்ட கொடுங்க, லேடிஸ்ட்டை கொடுங்க, கீழே அவங்கள்ட்ட கொடுங்க. இந்த ஆணவ கொலைகள் நீங்கள் பேப்பர் படிப்பீங்க தானே? ஜாதி விட்டு ஜாதி மாறினதுனால ஆளை கொல்றது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் ரொம்ப கொடுமையாக இருக்குது சார். ரொம்ப கொடுமையாக இருக்குது, பேத்தட்டிக்காக இருக்குது சார். ஏன் இப்படி இந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இப்படி நடக்கிறது? நம்ம அவ்வளோ இந்த ஜாதி சென்சிட்டைஸ் ஆகிட்டோமேன்னு ரொம்ப இதுவாக இருக்குது. அவர்கிட்ட கொடுங்க. ஆணவ கொலைகள் பற்றின செய்திகளை படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன மைண்டில் ஓடுது? இப்போ நான் சொன்னேன்னா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் விடவும் மாட்டீங்க. நான் சொல்லப்போனால் தவறுக்கு தண்டனைன்னு சொல்லுவேன். நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா? நான் ஏற்றுக்க மாட்டேன். மற்றவங்க ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல. நான் ஏற்றுக்கிறது. அதனால தான் நான் முதல்ல சொன்னது. உங்களை பொறுத்த வரைக்கும் தவறுக்கு தண்டனை. லவ் பண்ணாங்க, அது தப்பு, அதுக்கு கொலை தண்டனையா? எனக்கு என்னமோ அது கோவம் தான் சார் வருது எனக்கு. இல்லை, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது அந்த மாதிரி சொல்ல தோணுது, அவ்வளோதான். ரொம்பவும் மனிதாபமானமற்ற ஒரு செயல் நினைக்கிறேன் சார். கொலை வந்து எதுக்குமே அது தண்டனை மருந்தாக இருக்க முடியாது. இது பக்கத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பக்கத்தில் இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்கு. வருத்தமாக இருக்கா, அசிங்கமாக இருக்கா? அதை ரொம்ப டீசெண்டாக சொல்கிறது நல்லது. நீங்கள் அவர் பக்கத்தில் இருக்கிறது அவருக்கு அசிங்கமாக இருக்குங்கிற. இது என்னுடைய சுதந்திரம், என்னுடைய கருத்து. இல்லை, இது உங்கள் சுதந்திரம் இல்லை, உங்கள் கருத்து தான். இதில் சுதந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் இங்கே ஒருத்தனை கொல்றது அப்படிங்கிறத வந்து எந்த வகையில் ஞாபகப்படுத்த ஒரு இல்லீகலை நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு. முடிஞ்ச வரைக்கும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணால் ஆணவ கொலை தடுக்கப்படலாம். இன்றைக்கு இருக்கவர்களுக்கு ஜாதி மறுப்பு திருமணத்தின் மீது விருப்பம் இருக்கிறது. ஆனால் கிராமங்களோ அல்லது நகரங்களோ பக்கத்தில் இருப்பவங்களோ தப்பாக சொல்லுவாங்கிற பயத்தில் அதை மறுக்கிறாங்க. அந்த மறுப்பு நிலை குறைகிற போது காதல் திருமணங்களோ அல்லது ஜாதி மறுப்பு திருமணங்களோ அதிகரிக்கிற போது ஆணவ கொலைகள் குறைவதற்கான சாத்தியங்கள் உண்டு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா. பவர்ட் பை அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்டின் கார்டன் கிரஸ்ட் கோயம்புத்தூர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஓகே, முன்னாலெல்லாம் காதல் திருமணத்தை அல்லது லவ் பண்ணுன்னு சொல்கிறது வேறு மாதிரி எதிர்ப்பாங்க. இப்போ நவீனமாக இருக்குது அந்த எதிர்ப்பு. நீங்கள் காதலிப்பதாக சொல்லுகிற போதோ அல்லது காதலிக்கிற போதோ நவீன எதிர்ப்பு, இன்றைக்கி எதிர்ப்பு நிலை மாறி இருக்கு. அது எப்படி மாறி இருக்கு? எமோஷனல் அட்டாக் பண்ணுவாங்க சார். எமோஷனல் அட்டாக் என்ன மாதிரி? நீ இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபேமிலியில் யாரும் அந்த மாதிரி கிடையாது, நீ இந்த மாதிரி போயிட்டேன்னா நான் என்னால் தலையை வெளிக்காட்ட முடியாது, எல்லாரும் வந்து எங்களை இது பண்ணி பேசிடுவாங்க. என்னோட இன்கேஸ் நான் பொண்ணு இந்த மாதிரி போயிட்டேன்னா எனக்கு கீழே யாரும் தங்கச்சி இருந்தாங்கன்னா அந்த தங்கச்சி யார் கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக பேன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எமோஷனல் அட்டாக். இப்போ இந்த மாதிரி எமோஷனல் விஷயம் இது ரீசனபிளான விஷயம் தான். நீங்கள் பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருவீங்க, தங்கச்சிக்கு நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்கணுங்கிற சிக்கல் இருக்கு. இது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சார் கண்டிப்பாக வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க சார். நான் பேசுவேன் சார் என் தங்கச்சிக்காக. ஆனால் இமோஷனலாக லாக் பண்ணுறப்ப அம்மா சாப்பிடாம இருக்கிறாங்க அல்லது வந்து எனக்கு அவமரியாதையாக இருக்கும், நிம்மதி போயிடும், அழுகுறாங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதுக்கு ஈக்குவலா நாங்களும் போக வேண்டியதான் சார். நானும் சாப்பிடாம இருப்பேன். அவங்க வந்து ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாங்கன்னா நான் 2 நாள் சாப்பிடாம இருப்பேன். அவங்க ஒரு வாரம் பேசுறேன்னா நான் கண்டிப்பா 1 மாசம் பேச மாட்டேன். அவங்க ஆக்சுவலா ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா வந்து அம்மாங்களுக்கு பொண்ணுன்ற ஒரு பாசம் கண்டிப்பா லாக் ஆயிருக்கும். இந்த விஷயம் நான் முன்னாடி வச்சேன்னா அம்மா அதை ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த விஷயம் தெரியும். சோ அந்த விஷயத்தை முன்னாடி வைக்கும் போது கண்டிப்பா ஏத்துப்பாங்க அம்மா. சோ முள்ளால அடிப்பீங்க, எமோஷனலா அடிப்பீங்க. அவங்க என்ன பண்றாங்களோ சேம் அதேதான். எமோஷனலா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகே, வேற? பெத்தவங்க வைத்தறிச்சல் ஒன்று சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க. பெத்தவங்க வைத்தறிச்சல் சும்மா விடாது. ஓகே, பெத்தவங்க வைத்தறிச்சல் ஒன்று சும்மா விடாது. ஏன்னா அந்த சாபத்துக்குலாம் பயப்படுவீங்களா மாட்டீங்களா? சார் லைட்டா ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே இப்படி சொல்றாங்களே அப்படின்னு லைட்டா பேரண்ட்ஸாக இருந்துட்டு நம்ம லைஃப்பை இப்படி ஸ்டார்டிங் அவங்களே இப்படி சொல்றாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். வேற
இப்போ எப்படிலாம் நவீனமா உங்களுக்கு தடைகள்லாம் சொல்லப்படுது? அழுவாங்க சார், காலில் விழுவாங்க. ஐயோ இல்லை பண்றாங்க, இல்லை பண்றாங்க. என் ஃப்ரெண்டுக்கு பண்ணியிருக்காங்க. ஆமா, காலெல்லாம் விழுந்தா அதுக்கு மேல பதில் சொல்ல முடியாது. ஆமா, ஒரு மாதிரி எம்பாரசிங்காக சில டைம்ஸ் பண்ணுவாங்க. பட் அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? காலில் விழுந்துட்டாங்க, ஒரு அம்மாவோ அப்பாவோ காலில் விழுந்துட்டாங்கன்னா அதுக்கு மேல என்ன பதில் சொல்ல முடியும்? அதான் அவங்க தடுக்கிறாங்களே. இப்போ அதில் யார் ஜெயிச்சா? காலில் விழுந்தவங்க ஜெயிச்சாங்களா இல்லை உங்க ஃப்ரெண்டு ஜெயிச்சாங்க? விழுந்துடுறாங்க சார், திரும்ப அவங்க காலில் விழுந்துடுறாங்க. அவங்களும் திரும்ப விழுந்துறாங்க. ஆமா. வேற சார் 3வது மனுஷங்களை விட்டு பேச சொல்லுவாங்க. அதாவது நம்மக்கிட்ட டேரெக்டாக பேச மாட்டாங்க. நம்மளுக்கு வீட்டில் மாமா பிடிச்சதுன்னா மாமாவை வச்சு அப்படி எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி காஃபி சாப்பிட்ற மாதிரி ஏதோ ஜாலியாக நமக்கு ஏதோ பண்ணுற மாதிரி பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அது அப்பா அம்மா நம்மக்கிட்ட டேரெக்டாக பண்ண மாட்டாங்க. சொந்தத்துக்குள்ளலாம் சொல்லி நம்மளுக்கு யாரெல்லாம் பிடிக்கும், நம்ம யாரெல்லாம் ஷேர் பண்ணுவோமோ, இப்போ அக்காவே இருந்தாலும் அக்கா கிட்ட இந்த மாதிரி சொல்லுமா, அவளை புரிய. இப்போ அது மாதிரியான கேரக்டர் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, தூக்கி வளர்த்த தாய் மாமா அல்லது நமக்கு பிடிச்ச ஒரு சித்தப்பா அல்லது நம்ம கேரக்டர் குடும்பத்தில் ஒரு அத்தை இருக்கும், இவங்களாம் தான் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பயங்கரமாக உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுவீங்க? நம்மளுக்கு தான் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்குமே, நம்ம இங்க தான் கல்யாணம் பண்ணுவோம். அதை எடுக்கிறது தான், அதை கலைக்கிறாங்களே. டேரக்டா அப்பா கிட்ட போய் பேசுறது, நீங்க எதுக்கு தேவையில்லாம மித்தவங்க எல்லாம் அழிக்கிறீங்க, என்னோட லைஃப் நீங்க தான் பேசணும், எனக்கும் உங்களுக்கு தான். நான் ஒருவேளை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணா கொஞ்சம் இறங்கி வருவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா இல்ல. அதே எப்படி சார் இறங்கி வருது? எனக்கு வர மாட்டாங்க சார். ஆக்சுவலாக அந்த டெய்லி பிரெயின் வாஷ்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு நாளைக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, அந்த ஒரு நாளைக்கு லைட்டாக இறங்கும், மறுபடியும் அகைன் ஃபோன் சேட் போகும்போது அவ்வளோதான், அது மறந்து போயிடும். அது காதுலயே இருக்காது, அவங்க என்ன சொன்னாங்கன்றது ஞாபகம் இருக்காது. மறுபடியும் ஒன் டே எஃபர்ட்டை ஒருத்தன் எஸ்எம்எஸ்ல முடிச்சிடறாமா, எஸ்எம்எஸ்ல முடிச்சிடறான், 1 எஸ்எம்எஸ் முடிஞ்சு போச்சு. வேற எப்படியெல்லாம் நவீன முறையில் இந்த தடுப்புகள் நடக்குது சார்? இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம கேட்டோம்னா அது வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஓ, நம்ம ஏதாச்சும் ஆசைப்பட்டு கேட்குறோம், இல்லை எனக்கு ஃபோன் வந்து வாங்கி 2-3 வருஷம் ஆச்சு, என்ன மாற்றணும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது, நீ என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறல்ல, நான் அதுக்கு உனக்கு செய்யணும். இந்த ஃபோனை வச்சு நீ என்ன பண்ணுன்னு தெரியாதா? அந்த டைலாக் அந்த மாதிரிலாம் வரலாம். இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு வெளியே போகணும் அப்படின்னா விட மாட்டாங்க, இங்கே இரு, எங்கேயும் போகக்கூடாது, எதுக்கு போகிற அப்படிலாம் கேட்பாங்க. இவங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டு ஒரு இடத்துல போயிடுவாங்க. பட் ஆனால் நம்ம ஒரு பேரண்ட்ஸோடு வாழும்பொழுது ஒரு சமூகங்கிற ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறோம். மார்க்கெட்டுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஒரே கேள்வியை திரும்ப 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 கேட்கும் பொழுது ஒரு பெற்றவங்களுடைய மனசு எவ்வளோ புண்படும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும். வாழ்க்கைங்கிறது புரிதல் அப்படிங்கிறது ப்ளஸ்ஸு மைனஸ் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இவங்க எதை பார்க்குறாங்களோ அந்த பாசிட்டிவை மட்டும் நினச்சிட்டு தான் கல்யாணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது கிடையாது. அது ரொம்ப நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத பல்வேறு சந்தர்ப்பங்கள் அதற்குள்ளே இருக்குது. நீங்கள் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே எப்படின்னா ரொம்ப லவ்லியான, பியூட்டிஃபுல்லான, ஸ்போர்ட்டிவான மொமெண்ட்ஸை தான் நீங்கள் கற்பனை செய்து பார்க்குறீங்க. ஆனால் வாழ்க்கைங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத பல நெகட்டிவான சந்தர்ப்பங்களையும் அதுக்குள்ளே வச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அந்த இந்த பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸை மட்டும் மைண்டில் எடுத்துகிட்டு, க்யூட்டியான விஷயங்களை மட்டும் மைண்டில் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி நம்ம ஃபியூச்சரும் நல்லா இருக்கும்னு நினச்சி ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த திருமண பந்தம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்கிறார். இதுக்கு யார்ட்ட பதில் இருக்குது சார்? லவ்லன்னு சொல்லும்போது மேக்ஸிமம் பார்ட்டேஷன் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு லவ்ன்னும் போது ஒரு லவ்வர்ஸ்குள்ளே வந்து கொஞ்சம் அவுட்டிங் இருக்கும், கொஞ்சம் ஹக் இருக்கும், கிஸ் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும். சீரியஸாக சொல்லணும்னா லவ்க்குள்ளே அதுவும் ஒரு பார்ட்டாக தான் சார் நிற்குது. ட்ரூவாக லவ் பண்ணுறவங்களுக்குள்ளே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னும் போது அவங்க மேக்ஸிமம் நாங்கள் யாரை பற்றி எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, எங்கள் ஃபேமிலியில் இது மாதிரி இருக்காங்க, எங்கள் ஃபேமிலியில் இப்படிலாம் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு சண்டை வரும்போது அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க ஏதாவது சொன்னால் அடிச்சிருவாங்க சார். அந்த அடியும் நாங்கள் தாங்கிக்கிட்டு எதனால் அடித்தாங்கன்னு யோசிக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து அவங்கள பற்றி தப்பாக சொன்னோம், அதனால அடிக்கிறாங்க, ஓகே இது நம்ம கிளியர் பண்ணணும். அடிக்கிறவனை எப்படி கட்டுவீங்க சார்? கல்யாணம் ஆகி எந்த ஹஸ்பண்ட் அடிக்காமல் இருக்க மாட்டாங்க சார். சார் ஒரு அண்ணா இருக்காங்க சார், அண்ணா அடிக்க மாட்டாங்களா? அண்ணா அடிச்சா உங்களால சும்மா இருக்க முடியாது. அவளுக்கு அவர் வெளுப்பு வாங்கிறியா? எனக்கு என்ன புரியல இப்பனா, நீங்கள் காதலிக்கிற காரணத்தினாலே எல்லா கேரக்டரையும் சரின்னு சொல்லுவீங்களா? இல்ல சார். அடிக்கிறவனை நீங்க மறுக்கல, அதுல ஒரு வேலிட் பாயிண்ட் அடிச்சா நீங்க ஒத்துக்கலாமா? அந்த பிளேட்டை கொடுங்க. உங்களை அடிக்கிறது தப்பு சார். அடிச்சா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு கேட்பேன், நீ எதுக்கு இப்படி என்ன கேட்கல? கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது சார். என் மனைவி இது நாள் வரைக்கும் அடிச்சதே கிடையாது சார். விளையாட்டு கூட அடிச்சதில்லை சார். அனாவசியமாக சொல்கிறாங்க சார். அப்புறம் அடிக்க மாட்டாங்க. நீங்கள் அரேஞ்ச் மேரேஜில் அவ்வளோ ஈஸியாலாம் அடிச்சிட முடியாது. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல சார். நான் வந்து ரொம்ப டீஸ் பண்ணதுனால என்ன அடிச்சிருக்காங்க சார். ஓகே, பேசிக்கலி நீங்கள் சொல்றதுன்னா நாங்கள் வெறும் ஃபன்னும் ஜாலியாக மட்டும் பண்ணலை, குடும்ப வாழ்க்கையை குறித்து நிறைய பேசுகிறோம். அவங்க வந்து சொல்கிற விஷயம் மெயினாக என்ன அப்படின்னு சொல்ல போனாக்கா, என்னோட வீட்டில் வந்து இப்படிலாம் இருப்பாங்க, நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணுற விஷயம், என்னோட வீட்டில் இப்படிலாம் ஆளுங்க இருக்காங்க, எங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் சமைக்க கற்றுக்கணும், இதெல்லாம் செய்ய கற்றுக்கணும், இதெல்லாம் வந்து டிமெரிட்ஸ் இருக்குது, இதெல்லாம் மெரிட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து உன்னால் பண்ண முடியுமா, பண்ண கற்றுக்கோ. இதை வந்து அவங்க ஒரு தடவையும் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. யூ டாக் அபவுட் லைஃப், வாழ்க்கை பற்றி நிறைய பேசுகிறீங்க. ஓகே, வேற
அந்த மாதிரி பேசும்போது அவங்க சொல்லும்போது கற்றுக்குறோம் சார். கண்டிப்பாக அவங்கள பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுன்ற எண்ணம் இருக்குது. ஸோ அவங்க சொல்லும்பொழுது இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது, இந்த கிழமை இப்படி பண்ணணும், ஈவன் கிறிஸ்டினோ இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணுற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இது இருந்ததுன்னா கண்டிப்பாக கற்றுக்குறோம். இந்த கிழமை இது பண்ணணும். உங்களுக்கு ஒத்துக்காது, உங்கள் கொள்கைக்கு, உங்கள் சிந்தனைக்கு, உங்கள் வளர்ப்புக்கு ஒத்துக்காத ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுறது தான் கண்டிப்பாக நான் செய்யணும் சார். எனக்கு என்ன புரியலை அப்படின்னா, காதல் என்பது என்னுடைய தனிமனித சுதந்திரத்திற்கு குந்தகம் விளைவிக்காததுன்னு முதல்ல எல்லாரும் சொன்னீங்க. தட் கிவ்ஸ் மீ ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னீங்க. தட் கிவ்ஸ் மீ ஸ்பேஸ்ன்னு சொன்னீங்க. தட் கிவ்ஸ் மீ கம்ஃபர்ட் அப்படின்னு சொன்னீங்க. இதில் ஒன்றுமே இல்லையே. அந்த பையன் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிறதுக்கு முன் தயாரிப்பாக அந்த வாழ்க்கை இருக்குது. இதில் என்ன சுதந்திரம் இருக்குது? அட் த சேம் டைம் நீங்கள் சாமி கும்பிட மாட்டீங்கன்னு வச்சுங்க, யூ ஆர் an atheist. அந்த வீட்டில் பக்திமான், இப்போ என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக எனக்கு அந்த லவ் வேணும்னா கண்டிப்பாக நான் மாறி தான் சார். எனக்கு அந்த பையன் கண்டிப்பாக எனக்கு வேணும், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னா கண்டிப்பாக நான் மாறி தான். அப்போ அந்த பையனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக ஏன்னா எனக்கு பிடிச்ச பையன் லவ்வுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க அந்த மாதிரி. ஓகே, நான் அதை தப்புன்னு சொல்லலை. லவ்வுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுங்கிறது ஃப்ரீடமை விட இண்டிபெண்டன்ஸை விட பியூட்டிஃபுல்லான ஃபீலிங். நான் அதை மறுக்கலை. ஆனால் உடனே லவ் பண்ணால் தான் ஃப்ரீடம் வரும், லவ் பண்ணால் தான் இண்டிபெண்டன்ஸ் வரும். சொல்லலை சார், அதெல்லாம் வராது. எப்படி சொல்ல சார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் an இன்ஸ்டிடியூஷன் தான். ஓகே, வேற என்ன இவருடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு யார்கிட்ட பதில் இருக்குது? நாங்கள் வி டாக் சீரியஸ் அபவுட் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. வேற அந்த பொண்ணு ஃப்ராங்காக சொல்லணும்னா ஆன்சர் இல்லை சார். ஃப்ராங்காக சொன்னால் ஆன்சர் இல்லை, அதான் அதுக்கு ஆன்சரே. ஓகே, உங்கள் அம்மா அப்பாவில் உங்களை தடுக்க முடியுமா? இந்த காதல் வாழ்க்கைக்குள்ளே வேண்டாம், இந்த காதல் வாழ்க்கையை நீ திருமண வாழ்க்கையாக மாற்றக்கூடாதுன்னு உங்களை தடுத்துட முடியுமா? அவங்கள வந்து சண்டை போட்டாங்கன்னா நான் ஈஸியாக அம்மா வின் பண்ணுறேன். சென்டிமெண்ட் பண்ணாங்கன்னா சுத்தமாக முடியாது சார். உங்களை தடுக்க முடியுமா? முடியாதா? ஷுவராக முடியும் சார். அவங்கள ஷுவராக முடியும். ஓகே, வேற உங்கள் அம்மாவாலே உங்கள் அப்பாவாலே உங்களை தடுக்க முடியுமா? முடியாதா? எமோஷனலாக அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தடுக்க முடியும் சார். எந்த பண்ணிட்ட கொடுங்க. உங்கள் அம்மா அப்பாவால் உங்களை தடுக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும் சார். If they say no, you will say no. You also say no. Yes. Okay. Same thing. It's happening actually. தடுக்க முடியும். ஓகே, முடியும். கண்டிப்பாக முடியும் சார். கண்டிப்பாக முடியும். ஓகே, அந்த பொண்ணு சார் கண்டிப்பாக முடியும். அதாவது அவங்க எப்படி அது கொண்டு வருவாங்கன்னா, இந்த காதல் நீ லவ் பண்ணிட்ட, இது உனக்கு இது ஒரு லைஃபே கிடையாது, நாங்கள் உனக்கு நல்ல லைஃப் பார்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற அங்கேயே ஒரு பிரெயின் வாஷ் தான் பண்ணுவாங்க. உங்கள் அம்மா அப்பாவில் உங்களை தடுக்க முடியுமா காதல் வாழ்க்கையை திருமண வாழ்க்கைக்கு போக விடாமல்? கண்டிப்பாக முடியும் சார். முடியும். கண்டிப்பாக முடியும். நீங்கள் திடீர்னு உங்கள் அம்மா உங்கள் அப்பா இவங்களை பற்றி மட்டுமே கவலைப்படுறீங்களே, உங்களுக்காக கையெடுத்துட்டு காதலிச்சானே அவன் எவ்வளவு பையன் லவ் பண்றான் உசுரை கொடுத்து? தடுக்கலாம் சார், ஆனா எங்களை மாத்த முடியாது. முடியாது. மாத்துறது அப்புறம் அவன் போனா போச்சுல, உங்களை மாத்திட்டாங்க. நீங்க இருக்கீங்க, மாறிக்கங்க. அந்த பையன் என்னவா? நீங்க இட் இஸ் ஹேப்பனிங். அவன் என்னவா? அவன் கூட வாழணும், அதானே வாழ்க்கை. நீங்க இந்த கேரக்டருக்குள்ள ஒரு ஆம்பளை பையன் செட் பண்ணது கிட்ட சொல்றோம், அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரைட்டுமா, ஏத்துக்கல. இதே உங்க பையன் பண்ணா, அந்த பையன் அவங்க அம்மா அழுகுறாங்க, நானும் என் வீட்ல இருக்கேன், நீ உன் வீட்ல இருக்கேன்னு சொன்னா ஓகேயா? அவன் என்ன பண்ணணும்? What he has to do? You have to leave. He has to leave the home, right? For what? For me. For what? For you. ஒரு ஆண் உங்கள் மீது வைக்கிற காதலுக்கு பின்னால வெறும் ட்ரஸ்ட் மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க அத்தை பொண்ணோ மாமா பொண்ணோ ஜாதிக்காரியோ சொந்தக்காரியோ யாரும் கிடையாது. Female sir. What about the girls sir? Both. அப்புறம் ஏன் இந்த வார்த்தை வருது? நான் தான் சொல்லி இட்ஸ் ஷாக்கிங் கிளைமாக்ஸ். என் டைரக்டர் அங்கே இருந்தால் தான் சொல்றாரு இட்ஸ் ஷாக்கிங் கிளைமாக்ஸ். பட் இது எனக்கு ஷாக்கிங் கிளைமாக்ஸ்மா. விட்டுட்டு போகிறேன் எல்லாத்துக்கும் அப்படியே இருப்பேன்னு சொல்லி நினைச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு காதலின் மீது கண்மூடித்தனமான பிரியம் இருக்கணும், அதுதான் லவ். அது ஒரு காட்டாறு போல பிச்சுக்கிட்டு போகணும், தட்ஸ் லவ். அப்படி ஒரு லவ் இல்லாதவங்களை உங்களை கன்வின்ஸ் பண்ணிட முடியும், அதான் அவங்க நம்புறாங்க இன்னமும். அப்புறம் இவ்வளோ காலத்துக்கு பிறகு ஜாதியை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு உங்கள் பொண்ணு நேராக கேட்குறான், அந்த ஜாதியை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு. அப்படி தான் 25 வருஷத்துக்கு முன்னால் சொன்னாலாம் சொல்லாதீங்க. 25 வருஷத்துக்கு முன்னால் சொன்னானுங்களே, இப்போ எவ்வளோ லவ் மேரேஜ் நடக்குது? 25 வருஷத்துக்கு முன்னால் இவ்வளோ லவ் மேரேஜ் நடந்துச்சா? இஃப் தே ஃபீல் கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் லவ், உங்கள் காதல் மீது அவர்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கும்னா அவங்க தடுக்க போகிறதில்ல. அதுக்கு முதல்ல உங்களுக்கு உங்கள் காதல் மீது தீராத நம்பிக்கை வேண்டும். இந்த பொண்ணு வந்ததுலேருந்து ரொம்ப கிளியராக அவங்களுடைய லைனை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. அதாவது இந்த பொதுவாக பேசுகிறது அப்படின்னு ஒன்று பேசுவாங்க, அதை தாண்டி ஸ்ட்ரைட்டாக மனசில் என்ன பட்டுச்சோ அதை பேசினதாக இருக்கலாம், அப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி பேசின விஷயங்களாக இருக்கலாம். நந்தினி, எல்லாருக்கும் பரிசளிக்கிறதுக்கு அண்ணனை கூப்பிட்றேன், வாங்க கைத்தட்டி வர கூப்பிடுங்க. வர கிளாசிக் கிச்சன் வழங்கும் 21,000 ரூபாய் மதிப்பில் கிஃப்ட் வவுச்சர். திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு எல்இடி டிவி பரிசு. இது யாருக்கு கொடுக்க போனால் இதுவும் இந்த பக்கம் தான். ஆக்சுவலாக இந்த பொண்ணு ரியாலிட்டியோட ரொம்ப கனெக்ட் பண்ணி பேசினது ஒன்று, அப்புறம் அவங்க கொண்ட காதல் மீது அவங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கிறத பார்க்க முடியுது. ஷி ட்ரை டு கன்வின்ஸ் அட் ஹர் பெஸ்ட். அவங்க அம்மாவை ரொம்ப ட்ரை பண்ணாங்க, கன்வின்ஸ் பண்ண. சுபஸ்ரீ, வாங்க
இது என்னது அப்போது எடுத்த படம் அந்த ஃபோட்டோவா? ஓகே, தேங்க்யூ. இந்த பரிசு ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் போகுது. இவர் இந்த ஷோவில் ஒரே ஒரு தடவை தான் பேசினார். இந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லாரையும் யோசிக்க வைத்த ஒரு கேள்வி அவர் எழுப்பினார். ஃபதர் எல்லாரும் சொன்னீங்களா? இஸ்மாயில் சார் வாங்க. திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வச்சர் பரிசு. வாங்க வாங்க பிடிக்கும். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். ஓகே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்டின் கார்டன் கிரஸ்ட் கோயம்புத்தூர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.